மணக்கிற சீமை இது மணக்கிற சீமை இது பட்டணமோ பட்டணம் குண்டு குடிக்குமா ரோடு இருக்கு லட்சணமோ லட்சணம் இந்த ஊரு சனங்களை பார்த்து புட்ட உள்ளதன்னா சொல்லப்பா இங்கு யாரு தலைகளை ஆட்டுகிற பொம்மைங்கதான் அல்லப்பா கூபம் மணக்கிற சீமை இது கிச்சியும் பேசிக்கிட்டு சண்டைய போட்டுக்கிறான் கண்டப்ப சொன்னதை கேட்டுக்கிட்டு மண்டைய ஆட்டிக்கிறான் ஆமா ஓய் சாவி கொடுத்தாக்கா அழுகிற பொம்மை ஆக மொத்தம் இங்கே நான் அறிஞ்ச உண்மை சரி சொன்னங்க தங்கச்சி இங்கே செக்கு மாட்டுதா ஒண்ணு போன வழி மத்ததும் போக செம்மறியாடுதா நாட்டு நடப்ப அறிஞ்சேன் புரிஞ்சேன் நான் தானே உபம் மணக்கிற சீமை இது பட்டணமோ பட்டணம் குண்டு குடிக்குமா ரோடு இருக்கு லட்சணமோ லட்சணம் இந்த ஊரு சனங்களை பார்த்து புட்ட உள்ளதன்னா சொல்லவா இங்கு யாரு தலைகளை ஆட்டுகிற பொம்மைங்கதான் அல்லவா உபம் மணக்கிற சீமை இது மூளைக்கு மூளைதான் குத்திக்கிட்டு மங்கத்தாடுகிறான் ஆமாமா என்னன்னு எதுன்னு கேட்டுடாம மாமூல போட்டுக்கிறான் ஆமா பள்ளுவனின் பேச்சு காத்துலதான் போச்சு பல்லவனில் உள்ளே எழுதி வச்சாச்சு காசு இருந்தா பட்டணம் பூரா விலைக்கு வாங்கலாம் சட்டத்தின் மேலே காலையில் நீட்டி படுத்து தூங்கலாம் நாட்டு நடப்ப அறிஞ்சே புரிஞ்சே நான் தானே உபம் மணக்கிற சீமை இது பட்டணமோ பட்டணம் குண்டு குடிக்குமா ரோடு இருக்கு லட்சணமோ லட்சணம் இந்த ஒரு சனங்களை பார்த்து புட்ட உள்ளதனா சொல்லவா இங்கு யாரு தலைகளை ஆட்டுகிற பொம்மைங்கதான் அல்லவா உபம் மணக்கிற சீமை இது ஆமா நீ ராத்திரி எங்க போனேன்னு உங்க வீட்டுல கேட்டா என்ன சொல்லுவ? ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போனேன். அவ விட மாட்டேன்டா. அதனால அங்கேயே தங்கிட்டேன்னு சொல்லுவேன். சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை டைமண்ட் பீச்சுக்கு போலாமா? நீங்க ரிக்ஷால விடுங்க. அடுத்த வாரமும் போலாம். நிறுத்துப்பா. இல்ல சார். என்ன சார் எங்கெங்கயோ போய் இங்க வந்துக்கிறீங்க? 5 ரூபாய் கொடுக்குறீங்க. எடு சார் 18 ரூபாய். என்னப்பா பேசும்போது குடுக்கறத கூட நீங்க வந்து தயார் பண்ற? அதானே ஒரு ரிக்ஷாவுக்கு நீ வச்சதான் ரேட்டா? நீங்க எதுக்கா ரேட் வைக்கிறீங்க? நாங்க வைக்க கூடாதா? ஓ
நீ எங்கெங்கயோ போற, அடி பின்னிடுவேன். சாவகாசமா பின்னலாம் நைனா. முதல்ல 18 ரூபாய் கொடு. குடுக்கலன்னா என்னையா செய்வ? என்ன செய்வேனா? உங்க 2 பேத்தையும் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இட்டும் போவேன். அங்க நீங்க 2 பேரும் எப்படி ஜோடி சேர்ந்துக்கினீங்கன்னு அவங்க விசாரிப்பாங்க. தேவைதானா கண்ணு? என்னங்க பணத்தை கொடுத்து தொலைங்க முதல்ல. இந்தா, உன்னை பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். டேய் சர்தான் போடா டேய். உன்ன மாதிரி எத்தனை பேர் நான் பாத்துருப்பேன். வாங்க. டேய் போடா என்னடா? வாங்க. இதுக்குதான் ரிக்ஷாவே வேண்டான்னு சொன்னா கேக்குறீங்களா? நீ ஒண்ணு, ரிக்ஷாக்காரங்களே எத்தனை பேர் நல்லவங்க இருக்காங்க. நமக்கு மாட்டினவன் இப்படி. இறங்குப்பா. எவ்வளவுப்பா? 3 ரூபாய். இந்த 4 ரூபாய். என்கிட்ட சில்லறை இல்லப்பா. குடிச்சிட மாச்சறேன். இந்தப்பா இல்ல பஸ்பா. 1 ரூபாய்க்காக ரோட்டை கிராஸ் பண்ணி பஸ்ல அடிபட்டுறாத. 1 ரூபாய் உங்ககிட்ட இருந்தானே என்கிட்ட இருந்தானே அந்த 1 ரூபாய்க்கு லாட்டரி டிக்கெட் வாங்கி லட்சாதிபதி ஆயிக்கோ. இந்த கோயில்சாமி சீமாண்டா எவனை என்ன அசைக்க முடியாது. எவனாவது என் தொழிலுக்கு கேவலம் உண்டாக்கணும்னு நினைச்சா அவனை நான் சும்மா விட மாட்டேன். இதோ படுத்திருக்கிறார என் நைனா, அவர் என்ன பரம்பரை. கையில கம்பெடுத்து சுத்துறாருன்னா உசு உசுன்ற சத்தம் இடியப்ப கிராமணி இடியப்ப கடை வரைக்கும் கேட்கும். கையில கிளவுஸ மாட்டினு இடி இடின்னு இடிச்சாருன்னா இருசப்ப கிராமணி தெரு வரைக்கும் கேட்கும். அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவிடானா. பரம்பரை பத்தி ஏன் பேசுற? இப்ப என்ன ஆயி போச்சு மாமா? இதுக்கு மேல என்னடா ஆகணும்? அன்னைக்கு பிராத்தல் கேஸுங்களை ஏத்தின்னு போயிட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அலைய விட்ட. ஃபர்ஸ்ட் உங்களை பாக்கும்போது அப்படின்னு தோணல மாமா. ஃபேமிலி பொண்ணாட்டா இருந்துச்சு, அதான். அங்கே சாவடா கைதன்னு விட்டுட்டு வந்திருப்பேன். என் சம்சாரத்தோட தம்பியாச்சே இந்த சீமா கோயில்சாமியோட பேர் கெட்டு போயிடுமே நினைச்சு பணத்தை கட்டி கூட்டியாந்த. இனிமேல் அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம் மாமா. அஞ்சல கூட்டிங்களாப்பா? கலெக்ஷனை வாங்கிக்கமா. கலெக்ஷன் எடு. இன்னைக்கு வரவில்ல, எல்லாமே செலவு தான். ஏன் கலெக்ஷன் டல்லு. ஏன் டல்லு? ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு கண்ட இடம்லாம் பாம்பு வச்சுக்கிறாங்கன்னு வதந்தி. ரோட்ல ஜனமே இல்ல, ஆராயத்தும் போறது. சும்மா கதை விடாத. ஏதாவது கிராக்கி கிடைச்சிருக்கோம். பேசினதுக்கு மேல 5 10 புடுங்கி இருப்பான். இன்னைக்கு இது போதுன்னு நினைச்சு கஞ்சா ஜிஞ்சர் அடிச்சு எங்கேயோ தூங்கி இருப்ப. இத பாரு, இன்னைக்கு டல்லான கலெக்ஷனை நாளைக்கு ஃபுல்லாக்கி காட்டணும். இல்ல மக்கா நாளைக்கு வண்டி கிடையாது, மாடு மேய்க்க வேண்டியதுதான். ஏய், நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கிற அங்க என்னடா லுக்கு கொடுக்குற? போடா வெளிய. இன்னும் யாரெல்லாம் கலெக்ஷன் கொடுக்கணுமா? கேசவலு, முருகேசன், ராமசாமி, மாரி. முதலாளி யாருமா? மாரிப்பா. அடேடே மாரியா? பாப்பா மாரி. முதலாளி வணக்கம் வணக்கம். சௌக்கியமா? சௌக்கியம் முதலாளி. கலெக்ஷன் எல்லாம் எப்படி? உங்ககிட்ட வண்டி எடுத்துட்டு போனா கலெக்ஷனுக்கு என்ன பஞ்சமா? இந்தாங்க முதலாளி, வாடகை 10 ரூபாய். இந்தாமா. இந்தாங்க இன்னும் 10 ரூபாய். இது எதுக்குப்பா? என் பணம் உங்ககிட்ட அட்வான்ஸா இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் கலெக்ஷன் கம்மியாகிட்டு அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இவன் தொழிலாளி. என்கிட்டயும் 10 பேர் வண்டி எடுக்கிறாங்கப்பா. எல்லாரும் பாக்கி சொல்றானுங்களே ஒழிய பணத்தை கொடுக்கறதே இல்ல. நீ ஒருத்தன் தான் வாடகையும் கொடுத்து அட்வான்ஸா காசும் கொடுக்கற. உன் மாமனும் இருக்கிறானே பண்ணி தலைய, அவன் திங்கிறதுக்கு தான் லாய்க்கு. நீங்க ஏதோ குடும்ப விஷயம் பேசுறீங்க, நான் வர்றேன். அது சரி, என்ன இவ்வளவு சீக்கிரம் சவாரியை முடிச்சுக்கிட்ட? இன்னைக்கு சாயந்தரம் மேடையில தலைவர் பேச போறார். இப்போது தலைவர் அவர்கள் பேசுவார்கள். எனது அன்புக்குரிய பேட்டை வாழ் பெருமுடி மக்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த கூட்டத்தின் தலைவர் அவர்களே, இந்த பேட்டைக்கு என்னை வரவழைத்த அன்பு சகோதரன் மாரி அவர்களே, மகளிர் அணி தலைவி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரிசிக்கும் பருப்புக்கும் எண்ணெய்க்கும் நாம் என்றைக்கும் அலைந்து கொண்டுதான் இருக்கிறோம். அது தாராளமாக கிடைப்பது எப்போது? இடிக்கும் மழைக்கும் மின்னலுக்கும் நீங்கள் பயந்து கொண்டு இன்னும் எத்தனை நாள் வாழ்வது? நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிம்மதியாக தூங்குவது எப்போது? ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாளே ஆகும். அவர்கள் கண்ணீர் மாறா. என் உடல், பொருள், ஆவி அத்தனையும் அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கிறேன். உடல் பொருள் கரெக்ட், ஆவிங்கிறார் அது என்னடி? ஒருவேளை செத்து போன அப்புறம் ஆவியா வந்து மிரட்டாரா என்னவோ? அமைதி. இதை இருக்கிறாரே மாறி, இவர் சேற்றிலே முளைத்த செந்தாமரை, குப்பையிலே கண்டெடுத்த கோமேதகம். இவரை போன்ற உண்மை தொண்டர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரை என் போன்ற தலைவர்களுக்கு எந்த குறையும் இல்லை என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒன்று கூறுகிறேன், அன்பு சகோதரன் மாரிக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டவன். இன்னும் பேச இருக்கிறேன்.
இருந்தாலும் வெள்ளத்தில் வெந்து கொண்டிருக்கும் பாமர மக்களை சந்திக்க இருப்பதால் என்னுடைய பேச்சை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன மேடையில தலைவர் உங்களை தூக்குன்னு தூக்குனாரு? இதுக்கு மேல தூக்குனா கிளாஸ் உடைஞ்சு போயிருண்டா. டேய், ஈரல் இருக்கா? இதெல்லாம் சாப்பிட்டா ஈரல் எப்படா இருக்கும்? நம்ம கிட்ட இல்லன்னு தெரியும்னே. என்னது நம்ம கிட்டயா? என்னை உன்னோட சேர்த்துக்கிட்டியா? என்கிட்ட இல்ல, அதனாலதான் கேட்டேன். உன்கிட்ட இல்லாதெல்லாம் கடையில் இருக்கும். குடல் வாங்கி சாப்பிடு. அண்ணன் கணக்குல குடல் கொடு. அதுக்கு நானா? அண்ணே ஒரு அரை குடின்னு. அப்படியா? இந்த வாடையில அரை கேட்டேன்னு. அப்படியா? இந்த சொல்றது கொஞ்சம் விவரமா சொல்ல. சரக்கு வெள்ளைக்காரங்காலத்துல இருந்த மாதிரி இல்லப்பா. அப்புறம் எதுக்கு வெள்ளைக்காரனை விரட்டினீங்க? வெள்ளைக்காரனையும் விரட்டி போடுவீங்க, சரக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. சுதேசி, இதையாவது ஆதரி. நல்லா சொல்லும். யாரு அது? ஏயா பெருசு, எத்தனை வருஷமா நீ சாப்பிடுற? 15 வயசுல இருந்து குடிக்கிற. இப்போ உனக்கு வயசு என்னாச்சு? இப்ப 83. பிராண்டி விஸ்கி சாப்பிடுறவன் எல்லாம் 35-40லயே போயிடுறான். இதுக்கு 80 வயசு. ஒருவேளை ஆயுள் விருத்திக்கு இதுதான் நல்லதோ? ஆல் கிளாஸ் பீப்புள்ஸ் சொல்றாங்களே, அது இவங்க தான். அது எப்படின்னு எல்லார் கையிலும் கிளாஸ் இருக்கு. தீத்து கட்டாம விட மாட்டேன். எதை கையில் இருக்கிற சரக்கியா? ஒரு பாட்டிலுக்குள்ள காதல், வீரம், சோகம், பைத்தியம், டிராஜடி இத்தனையும் வச்சிருக்கான். இத முதல்ல கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். அவன் வாழ்க. என்னடா நடு வீட்டுல வந்து ஒத்த கால்ல நிக்கிற? எங்க ரிக்ஷா ஸ்டாண்ட்ல ஒருத்தன் கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அது என்ன ரிக்ஷா ஸ்டாண்டா இல்ல சந்தை கடையா? என்ன கேட்டானுங்க? ஒண்டி கட்டையாகிறிய ஏதான கல்யாணம் பண்ணி கூடாதான்னு கேக்குறானுங்க. பரவாயில்லையே, சட்டசபை மாதிரி நல்லாவே கேள்வி கேக்குறானுங்களே. நறுக்குன்னு பதில் சொல்ல வேண்டியதானடா. யாராவது நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. எது யாராவது ஒரு பொண்ணா? ஆடி மாசம் கீரை தண்டு மாதிரி எங்க அக்கா மக அஞ்சல இருக்கும்போது நான் ஏன் வேற பொண்ணு பாக்கணும்? கிரியோவரத்து பூனை கையில கொடுக்கறது சரியில்லை. ஏ கேவா, சொந்த அக்கா பொண்ணு கேக்குறவன் பூனையா? யமனுக்கு ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாகுது. ஏன்? எப்போ போக வேண்டிய உசிரை இன்னும் விட்டு வச்சுக்கிறானே. மாமா, உன் பொண்ணை எனக்கு கொடுக்க போறியா இல்லையா? என்கிட்ட கேட்டா அது அஞ்சல கிட்ட கேட்கணும்டா. அவ ஓகே சொன்னாள்னா அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கு அவளுக்கு கல்யாணம். அஞ்சல மாமாவும் தாத்தாவும் சம்மதிச்சிட்டாங்க, நீ தான் சம்மதிக்கணும். எதுக்கு அவங்க அம்மா சாகும்போது என்ன சொல்லிச்சு? என்ன சொல்லிச்சு? என் மக அஞ்சலைய என் தம்பி கஜாவை தவிர வேற யாரும் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேர்த்துச்சுல. சாவறவங்க எதையாவது சொல்லிட்டு செத்துருவாங்க. இருந்து வாழறவங்களுக்கு தானே இருக்கு கஷ்டம். எனக்கு என்ன குறைச்சல? உனக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, ஆனா எனக்கு பிடிக்கலையே. ஏன் இந்த பேட்டையில வேற எவனா மனச புடிச்சானா? அத பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் கேட்காம வேற எந்த சோமாரி கேட்பான்? இந்த மாதிரியோ கட்டுறா, அத பத்தி உனக்கு என்ன? நான் தான் முறை மாப்பிள்ள, என்ன தவிர வேற ஒருத்தன் எப்படி தாலி கட்டுவான்னு பாக்குறேன். தாலி கட்டுறது நீ பார்த்ததே இல்லையா? மோளம் கொட்டுவாங்க, ஐயர் வந்து மந்திரம் ஓதுவாரு, அப்போ ஒருத்த வந்து தாலி கட்டுவான். அப்போ உனக்கு சொல்லி அனுப்புறேன், நீ வந்து பாரு. என்னையாச்சு? ஃபேன் பெல்ட் அறுந்து போச்சு சார். ஃபேன் பெல்ட் அறுந்து போச்சா? ஐயோ, ஷூட்டிங்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே, போகணுமே, என்ன பண்றது? ரிக்ஷா ரிக்ஷா இல்லப்பா, இல்ல இந்த பாரு, நான் ரிக்ஷால போறேன், நீ வண்டியை பார்த்து எடுத்து விட்டு. சரி சார். இந்த அடையாள போட்டுக்குள்ள எப்படி ஷூட்டிங் நடக்குது, அங்க போப்பா. சரியா உட்காருமா. ஏன் சார், குழந்தை சினிமாவில் நடிக்குதா? இல்ல, ஷூட்டிங் பார்க்க வர்றான். பின்ன நீங்க நடிக்கிறீங்களா? இல்லப்பா. பின்ன என்ன பண்றீங்க? டைரக்ட் பண்றேன். சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? அதான் டைரக்ட் பண்றேன்னு சொல்றேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு கேக்குறீங்க? அதுக்கு இல்ல, சாப்பிடுற அளவுக்கு அதுல உங்களுக்கு வருமானம் வருதான்னு கேட்டேன். சில சமயங்களே நீ சொல்ற மாதிரி தான் நடக்குது. அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் சார். சினிமாவை எடுத்து ஒரு தடவை பார்த்துட்டு தான் நீங்க வெளியே விடுறீங்க. ஒரு தடவை என்ன, 10 தடவை பார்த்துட்டு தான் அதை வெளியே விடுறோம். அப்புறம் ஏன் சில சமயங்கள்ல ஒரு மாதிரியா இருக்கு? இங்கதான்ப்பா வண்டியை நிறுத்திக்க. சார் எல்லாரும் இருக்காங்க சார். ஆமாப்பா. அப்படி வண்டியை ஓரமா நிறுத்துப்பா. எவ்வளவு ஆச்சு? பரவாயில்ல சார். இந்தா. வேணாம் சார். சும்மா வச்சுக்க. சரி, சினிமாவில் நடிக்கிறியா? இப்ப வேணாம் சார், இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் நடிக்கிறேன். சரி, வரட்டுமா? வாங்க சார். வரேன். சார் இவர் யாரு சார்? இவர் தான் ப்ரொடியூசர். ப்ரொடியூசர்? ஐயோ பாவம்.
ஏன் சார் ரிக்ஷால வரீங்க? கார் என்னாச்சு? ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன ரிப்பேர். நம்ம ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்களா? எங்கள் தலைவர் நான் கண்ணியப்பா சௌக்கியமா? உனக்கு பேர குழந்தை பிறந்துச்சா? ஆயிடுச்சுங்க. என்ன பேர் வச்ச? வச்சுட்டேங்க. மாத்தி சிங்கப்பூர்னு வை. அதாங்க ஊர் பேரை சொல்றீங்க. நீ மட்டும் லோக்கலா பழனி சிதம்பரம்னு வைக்கல? அது மாதிரி சிங்கப்பூர் அமெரிக்கன் வைய. அப்படியே செய்யுங்க. நிறுத்துப்பா. அம்மா சரோஜா, வணக்கங்க. குழந்தை எப்படி இருக்கு? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலீங்க. உனக்கு ஒரு அக்கா இருக்குல்ல? ஆமா. அந்த குழந்தைய தான் கேட்டேன். சௌக்கியமா? போ போ போ. வணக்கம் தலைவரே. வணக்கம். அட கர்ப்பையா, வணக்கம். உன் மவனுக்கு லயன்ஸ் கிளப்ல கால் பிக்ஸ் பண்ண சொன்னனே, கிடைச்சதா? கிடைச்சுங்க. திருத்தமா சொல்லு. ஏன் சத்தம் போட்டு சொல்ற? முள்ளமா சொல்லு. போ போ. ஏமா தொழில் ஒழுங்கா நடக்குதா? புண்ணியத்துல நல்லாவே நடக்குது. கடன் கொடுக்காத, கெட்டு போயிடுவேன். மறக்காம ஞாபகம் வணக்கம். வச்சுக்கோங்க. அதனாலதான் அவர் தலைவரா இருக்காரு. வணக்கம். எவ்வளவு நல்ல மனுஷன். அதான் ஊரே அவர் பின்னால போகுது. மவராச நல்லா இருக்கணும். சௌக்கியமா? வணக்கம். என்ன மீனா? என் பேரு மீனா இல்ல, அஞ்சல. ஆஹா, மீன் குழம்பான்னு கேட்டேன். மீன் அறிஞ்சா மீன் குழம்பு தானே வைப்பாங்க. புத்திசாலித்தனமா பேசுறது மீன் குழம்பு. தலைவரே, சாப்பாடு இன்னைக்கு இங்க வச்சுக்குவோம். வச்சுக்குவோம். நல்ல மீன் துண்டா வைமா. ஐயா எத்தனையோ தடவை இந்த பேட்டைக்கு வந்திருக்கிறீங்க. இன்னைக்குதான் என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த குடிசைக்குள்ள வந்து மீன் குழம்பு சாப்பிடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. ஏயா, நாங்கெல்லாம் குடிசைக்கு வரக்கூடாதா? குடிசையை வச்சுதான் நம்ம நாட்டுல எல்லாமே. குடிசை இல்லைன்னா நம்ம நாட்டுல பல அரசியல் கட்சியில கிடையாது. அது சரி தலைவரே, வந்தவங்க எல்லாம் மேடை மேல ஏறி குடிசை ஒழிப்போம் குடிசை ஒழிப்போம் சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் நீண்ட நாள் யோசனைக்கு பிறகு சொல்றேன், தென்னை மரங்களை ஒழிச்சாதான் குடிசையை ஒழிக்க முடியும். அப்புறம் தேங்காய்க்கு என்ன செய்வ? தேங்காய் எண்ணெய்க்கு என்ன செய்வ? கொஞ்ச நாளைக்கு ஜனங்க தலைக்கு எண்ணெய் வைக்காம அலையிட்டுமா? இது அதை விட நல்லா இருக்கு. ஒரு சின்ன அந்த விண்ணப்பம். அப்பமெல்லாம் இங்க வைக்கலையா? ஷோ ஐயா, என்கிட்ட ஏற்கனவே 40 சைக்கிள் ரிக்ஷா இருக்கு. இன்னும் ஒரு 50 சைக்கிள் ரிக்ஷாவுக்கு லோன் போடலான்னு இருக்கிறேன். நீங்க தான் மனசு வைக்கணும். என்னங்க இது வந்த இடத்துல? அவர் என்ன கேட்டாரு? 50 மாருதி காரா கேட்டாரு? 50 சைக்கிள் ரிக்ஷா தானே கேட்டாரு? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கே இங்க வந்து நிக்கும். அம்மா, கருவாடு எடுத்து வை. ஐயா, அதெல்லாம் வேணாமா? நல்ல கருவாடுங்க. செத்ததுக்கு அப்புறம் நல்ல பேர் எடுக்கிறதே கருவாடு ஒண்ணுதான். அம்மா, ஐயோ. அண்ணே அண்ணே, கொஞ்சம் நிறுத்துங்க அண்ணே. என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க அண்ணே. வயிறு ரொம்ப வலிக்குது அண்ணே. சீக்கிரமா கூட்டிட்டு போங்க அண்ணே. ஐயா, கொஞ்சம் இறங்க. இந்த அம்மாவை நான் ஆஸ்பத்திரி கொண்டு போய் விடணும். அதெல்லாம் முடியாது. நானும் அவசரமா போகணும். நீங்க பேசினது 5 ரூபாய், 10 ரூபாயா தரேன். வண்டி விட்டு இறங்க. எனக்கு பணம் முக்கியம் இல்ல. நான் எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் விட்டுட்டு நீ யார வேணும்னாலும் ஏத்திக்கிட்டு போ. நீங்க எங்க போகணும்? மாட்டாஸ்பத்திரிக்கு. இப்ப நீ இறங்கலன்னா மயானம் போய் சேர்ந்துருவேன். இறங்கியா? இறங்கியா? யோ, நான் யாருன்னு தெரியாம என்ன அவமானப்படுத்திட்ட. உன்னை எங்க சந்திக்கணுமோ அங்க ஏய், இந்த அம்மா இருக்காங்களேன்னு பாக்குறேன். இல்லன்னா உன் மொட்டை மண்டையில குதிரை எடுத்து அடிச்சிருவேன். தலைய பாரு, முட்டை கோசு மாதிரி. போடா மா, ஏறுங்கம்மா. பாத்து மெதுவா. இந்த கம்பி பிடிச்சுக்குமா. ஏமா, புள்ள தாச்சி பொம்பளையா இருக்கீங்க, வரும்போது கூட துணைக்கு ஒரு ஆள் கூட்டி வர வேண்டாம்? ரைட்டா ரைட்டு, ரைட்டா ரைட்டு, ரைட் ரைட்டா ரைட்டு, ரைட்டா. தப்பு தப்பு தப்பு. என்ன? எங்க மாமா பொண்ண நான் தொட்டா அதுல என்ன தப்புக்குது? ஐயோ, அத சொல்லல. அவ காலு கோட்ல பட்டுடுச்சு. காலு கோட்ல பட்ட தப்பு இல்ல, இது கண்ணு நான் பட்டாதான் தப்பு. என்ன மாமா, தொட்டு விளையாடுறியா? கைய எடுக்கிறியா இல்ல அப்பா கிட்ட சொல்லட்டுமா? ஏய், என்ன எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா பேர் சொல்லி மாட்டேங்கிற? நான் கட்டிக்கு போற பொண்ண கட்டி புடிச்சு தூக்கி போறதுக்கு கூட உரிமைக்குது. எவனும் ஒன்னையும் கேட்க முடியாது. வாடிய விடுண்ணா, விடு. கையடுறா. எடுக்கலன்னா உன் கைய நான் எடுப்பேன். இந்த பாரு, உனக்கு பொண்ணு வேணும்னு ஆசை இருந்தா வெத்தலபாக்கு தட்டோட வீட்டுல போய் கேளு. இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் கேட்காத. ஏய், எங்க வேணாலும் கேட்பேன். நீ யார கேக்குறதுக்கு? தெக்கு திப்பாயில. என்னது தெற்கு திப்பையலா? பாண்டிச்சேரியில இருந்து நான் மெட்ராஸுக்கு வந்துட்டா பாண்டிச்சேரி தெற்கா? ஆட பாவி, தமிழ்நாடு தெற்கு, நார்த் இந்தியா வடக்குன்னு தான் பேசிக்கிறாங்க. இவன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தெற்கு வடக்கு பிரிக்கிறான் பாத்தீங்களா? ஏய், உழைக்க வந்தவனுக்கு இம்புட்டு திமிரா? ஆமா, இது துபாய். இவர் பெரிய சுல்தான். லயனா எண்ணெய் கிணறு வச்சிருக்காரு. அதுல நான் பொழைக்க வந்துட்டேன். போடா பிசுராத்து. நீயும் சோத்துக்கு ரிக்ஷா ஓட்டுற, நானும் ஓட்டுறேன். ஏய்,
நான் என்னத்துக்கிட்ட சோத்துக்கு ரிக்ஷா ஓட்டுறேன்? என் மாமன் பொண்ணை கட்டிக்கின்னு ரிக்ஷா ஓனர் ஆக போறேன். நீ ஓனர் அப்புறமா ஆகு. இப்ப இவங்க விளையாடணும், நீ இடத்த காலி பண்ணு. ஏண்டா என் பேட்டைக்கு வந்து என்னையே இடத்த காலி பண்ண சொல்றியாங்க சோமாரி? ஏண்டா என்ன துணிச்சல் இருந்தா இந்த சீமா கோயிசாமி விட்டு பொண்ண பப்ளிக்ல வச்சுக்கிட்டு நீ சண்டை வலிச்சிருப்ப. இன்னும் கொழுப்பு இருந்தா வெளியூர்ல இருந்து பொழைக்க வந்தவன் என் கூட சண்டை போடுவான். ஏன் பொழைக்க வந்தவன் சண்டை போடக்கூடாதா? மாமா அல்ல நீ குடுக்கிற சலுகைதான். கஜா கெட்டவன் மாறி நல்லவன் சொல்ற. சீமா கோவிந்த சாமி சொல்லல, ஊரே சொல்லுது. ஊர்னா தான் சொல்லாதே, அப்படி சொல்லும் இப்படி சொல்லும். ஊர் அப்படி சொல்லுன்னு அறிவு இருக்குல்ல, அப்படியே என்ன தொட்டு விளையாண்ட. கேக்குது இல்ல, சொல்லண்டா. மாமா மாவள என்ன தவிர வேற எவன் தொடுவான்? மாமா மகன ரோடு பூரா வந்து தொட்டு பார்க்க சொல்லுதா? இப்படி ஒரு மச்சான் எனக்கு வருவான்னு தெரிஞ்சிருந்தா இவங்க அக்காளை நான் கட்டியே இருந்திருக்க மாட்டேன், எட்டியே இருந்திருப்பேன். எல்லா வீட்லயும் மச்சலனாலதான் தகராறு. கரெக்டா சொன்னமா. இந்த வர்றா இன்னொரு தடவை நடு ரோட்ல என் பொண்ணுகிட்ட தகராது பண்ண அந்த மாறி அடிச்சன அது பெருசு இல்ல, நானே உன்னை மாறி மாறி அடிப்பேன். மாமா சத்தம் போட்டா சோமாரு கோயில்சாமி புள்ளைய கொக்கன். என்னமா சரோஜா, என்ன கொட்டுற? சக்கரை இந்த டப்பால எறும்பு வச்சிடுச்சு, அதான் வெயில தட்டுறேன். எறும்பெல்லாம் வெயில செத்துருச்சா? காஞ்சா செத்துடும். நீங்க தின்னது போக மிச்ச சர்க்கரை தானே எறும்பு மொச்சுது. அத நிழல்ல விட்டுருந்தா தப்பிச்சிருக்கும். வெயில்ல கொட்டி சாகடிச்சிட்டீங்க. சர்க்கரைய மூட்டை மூட்டையா பதுக்கி வச்சுட்டு ஏர் கண்டிஷன் ரூம்ல கால் மேல கால் போட்டு படுத்து தூங்குறானே, அவனை நம்மளால கொல்ல முடியல. ஒரு பாவம் செய்யாத எறும்பத்தான கொல்ல முடியுது. கொல்லுங்க கொல்லுங்க. யாருங்க வீட்டுல? நீங்களா? அப்பா இல்ல? அப்பா வெளியே போயிருக்காரு. சிக்ஸா வாடகை கொண்டாந்துருக்கேன், கணக்கு பண்ணி கட்டணும். கொடுங்க, நானே கணக்கு பண்றேன். நீங்க கணக்கு பண்ண உங்க அப்பா ஒத்துக்குவாரா? கோச்சுக்க மாட்டாரு? நானும் கணக்கு பண்ணுவேன். இந்தாங்க. என்னங்க எண்ணி பார்க்காம வாங்கிட்டு போறீங்க? நீங்க கொடுத்தீங்கன்னா எண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல, கரெக்டா இருக்கும். அது என்ன ஏன் மேல மட்டும் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க நல்ல மனசும் எனக்கு தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் வரேன். கொஞ்சம் இருங்க, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். பாயசம் சாப்பிட்டு போங்க. எனக்கு பாயசம் வேணாங்க. இந்தாங்க. வேணாங்க. பரவாயில்ல, வேணாங்க. குடிங்க. வேணாங்க. அட குடிங்கண்ணா. குடிக்க சொல்றீங்களா? என்ன பாதி வச்சிட்டீங்க? எல்லாத்தையும் குடிங்க. போருங்க குடிங்க. போருங்க. பரவாயில்ல குடிங்க. போருங்க. மீதி யார் குடிக்கிறது? பூனைக்கு வைங்க. ச்சே, எதுக்கு? என்னங்க ஏச்சி நீங்க குடிக்கிறீங்க? ஒரு ஆணோட எச்சிய ஒரு பொண்ணு குடிச்சா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு நின்னு யோசிங்க, தன்னால புரியும். தன்னால புரியுமா?
ஓ ஓ ஆய்ச்சல கிடைக்கு சக்கராமா ஆய். உட்காரு. என்னங்க இது? இருங்க, அங்க பாருங்க. என்ன சார் சாப்பிடுறீங்க? இப்ப ஆர்டர் பண்ணா ரொம்ப லேட்டா கிடைக்கிறது இது. ஆனியன் ரவா தோசை. அதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுமா? ஆமாம்மா, நீங்க ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் சரக்கு மாஸ்டர் எழுப்பி ரவையை வறுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி போட்டு தோசையை வாத்து கொண்டாடணும்ல. அவ்வளவு வேலை இருக்குதுல. அதே தோசைய 2 முருகலா முறுக்கி லேட்டா கொண்டு வா. போ. இப்படி ஒண்ணா ஒட்டி உட்கார்ந்து பேசுறதுதான் ஹோட்டல்ல ஃபேமிலி ரூம் செட்டப் பண்ணிருக்காங்க. கிட்ட வாயேன். இருக்கட்டும். ஆமா, இது ஒப்ப சார்பட்டா பரம்பரை. நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா நீ என்ன செய்வே? அவர் தூங்கும்போது காலை தொட்டு கும்பிட்டுட்டு உங்க கூட ஓடி வந்துருவேன். இது எல்லா சினிமா கதாநாயகர்கள் சொல்ற டயலாக் தான். நீ மாத்தி சொல்லு. சினிமால சொல்றாங்களோ டிராமால சொல்றாங்களோ, நான் உங்க கூட வந்துருவேன். அடவா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? திரும்பி உட்காரு, திரும்பி உட்காரு. ஏன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த பஞ்சர் ஓட்டுறாங்களா, அதுக்கு ஏதாவது கம்ப்யூட்டர் மிஷின் இருக்கு? இருந்தாலும் இருக்கும். ஒதுங்க ஒதுங்க. உட்கார். என்ன தோன்ற? அது வந்து அது நானே சொல்லிடுறேன். ஏயா, இந்த டீ மாஸ்டர் வேலு பையன் வள்ளி பொண்ணு இழுத்துட்டு ஓடிட்டானாமே. ஆமாங்க, அவ அப்பங்காரன் இடிஞ்சே போயிட்டான். இது மாதிரி பொண்ணுங்களை ஏமாத்தி இழுத்துட்டு ஓடுறவனுங்கள மாறுகால் மாறுகை வாங்கினையா? அது சரி, உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. அதுக்கு காலகாலத்துல ஏதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. இல்லனா அது எவனையாவது லவ் பண்ணி அவன் இழுத்துட்டு ஓடிட்டானா? என் பொண்ண ஒருத்தன் லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடிடுவானா? வெங்காயம் இருக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட மாட்டேன். என்ன எப்படி அடிச்சிட்டீங்க? தெரிஞ்சவனாச்சேன்னு விட்டேன், இல்ல எடுத்து சொருகி இருப்பேன். யாராங்க? ரெடி சார். எங்க ஆளவே காணோம்? ஓ, ஜாலியா பேச வந்தாங்க போல இருக்கு. யோ இங்க வாயா. இப்ப அர்ஜென்ட்டா என்னையா கிடைக்கும்? ஆனியன் ரவா தோசை. ஆனியன் ரவாவா? இந்த ஹோட்டல்ல அதானே லேட்டா கிடைக்கும். இல்ல, இப்ப உடனே கிடைக்கும். இன்னும் நாம வெட்டு குத்துன்னு பேசணுமா? பயந்துட்டான். சாப்பிடு. யோ, ரிம்ம பெண்ட் எடுக்க கொடுத்து எத்தனை நாள் ஆகுது? நடந்து நடந்து ஏன் முதுக பெண்ட் ஆயிடும் போல இருக்க. யோ, அருவா கொடுத்து 6 நாள் ஆகுது. இன்னைக்கு அருவா கொடுக்கல, அதாலேயே வெட்டுவேன். அருவப்பாளைய சொட்ட தட்டி தரேன்னு வாங்கினியே, காசு வாங்கிட்டு இன்னும் தராம இருக்கியே. நாம இத்தனை பேர் கத்துறமே, அவன் கண்ணு முடிச்சு பாக்குறானே. அதுதானே. என்னப்பா இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, வேலை செய்யாம தூங்கி வளரியே, என்ன அர்த்தம்? ராத்திரி நைட் ஷோ 2 பார்த்தேன், அதனால தூக்கமா வருது. நம்ம ஊர் கொட்டையில நைட் ஷோ ஒண்ணு தானே. நீ எப்படி 2 பார்த்த? ஒண்ணு கொட்டைக்கு உள்ள பார்த்தேன், இன்னொன்னு கொட்டைக்கு வெளியில பார்த்தேன். வெளியில பாத்தியா? அது என்ன பாட்டம்? வந்து உள்ள பார்த்ததை விட வெளியில பார்த்தது அருமையான ஆட்டம். ஒரு ஜோடியின் கண்கொள்ளா காதல் காட்சி. செந்தில், யாருப்பா அது? சொல்றேன். நம்ம பேட்டையை சேர்ந்த, நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச, நம்ம கூட ஒன்றி பழகிய ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும். இந்த மாவா? ஐயோ, நான் இல்லைங்க. அது அம்மா இல்லப்பா, பொண்ணு. பொண்ணா? சரி சரி செந்தில், சீக்கிரம் சொல்லு. சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு பார்த்த ரகசியத்தை காசு வாங்காம சொல்லுவேனா? டிக்கெட்டுக்குள்ள ரூபாய கொடுங்க, அப்புறம் சொல்றேன். அப்படியா? இந்த சொல்லு சொல்லு சொல்லு. கொண்டா. ஏன் கேட்டனா? என்ன நல்லா குறையுது? இந்தாங்க 1.90. ஆய் குளத்துக்கு தனியடா.
எல்லாரும் வைக்கிறாங்க. அவரு கதை சொல்ல போறாரா? மேடையில தான் கதை சொல்லுவாங்க. இப்ப பட்டறையிலே ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, என்ன கதை? காதல் கதை. காதல் கதையா? ஏன் எல்லாரும் வாங்கடி கேக்கலாம். உட்காருங்க 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 உட்காருங்கயா. ஆமா, இப்படி உட்காந்துட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் காசு யாரு கொடுப்பா? நீ குடு. எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த 10 ரூபாய் வச்சுக்கோ. சீக்கிரமா சொல்றேன். இப்படி தப்பான கதையை சொன்னா கூடுவீங்க, நல்ல கதையை சொன்னா ஓடுவீங்க. என்ன உலகம் ஐயா. நைட்டு பொல்லாதவன் படத்தை நானும் பார்த்துப்புட்டு போறப்போ பொடி நடைய நடந்துக்குன்னு பீச்சு பக்கம் வரப்போ தம்மடிச்ச வெளிச்சத்துல தெரிஞ்சது ஒரு ஜோடிதான். டவடிச்சு நின்னு இருந்தான் நம்ம பையன். அட நம்ம பையன் மாறிதான். மாரியா? அப்ப கூட நின்ன குட்டி யாரு? சல அஞ்சல. அஞ்சலையா? ஆமா, மாறிய மாறி மாறி இணைச்சுக்கிட்டா அஞ்சல. அங்க யாரும் இல்ல, அதனால அஞ்சல. அப்புறம் ஆரம்பமாச்சு ஒரு டூயட்டு. கங்கை அமரந்தானே போட்டு வச்ச புது மெட்டு. ஒன்ன பார்த்தா சூடாவது, பெரும் பாடாவது. நேரா பேச ஏதாவது உன் பேச்சு கேட்டு நாளாவது. இன்னும் என்ன பண்ணி நாங்க சொல்லிருங்க அண்ணாச்சி. சொல்றேன், ராசா போல ராணி போல 2 பேரும் மாறித்தான். ராஜ்யத்தை சுத்து நாங்க ரிஷா மேல ஏறித்தான். அடுத்த காட்சி என்னங்கன்னு சொல்ல வேணும் நீங்க. ஆசையத்தான் அடக்கிக்கிட்டு தவிக்கிறோமே நாங்க. வைக்க போற பக்கமாக நிக்கிறாங்க பாரு. ஒத்துக்கிட்டு ஊத்துதடா வானத்துல நீரு. நான் சொன்னதை யார்ட்டையும் சொல்லாதீங்க, ரகசியமா வச்சுக்கங்க. நான் ஒரு மடையன். கூட்டத்தை கூட்டி சொல்றேன்னு சொல்லிவிட்டு சொல்லாம இருப்பாங்களா? வந்த வேலையை விட்டுட்டு பொது வேலை கிளம்பி இருப்பாங்களே இந்நேரம். இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டியே. உங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் அப்பனுக்கு அப்பனா ஆத்தாளுக்கு ஆத்தாளா மார் மேலையும் தோள் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்த என்ன நீ ஏமாத்திட்டிய. மாறி முத என் வீட்டுக்கு முன்னால வந்து நின்னு முதலாளி ஒரு வண்டி கொடுங்க ஓட்டி பொழைச்சுக்கிறேன்னு கேட்ட. நம்பி நானும் உனக்கு வண்டி கொடுத்தேன். எனக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா? முதலாளி, இது ஒண்ணு அம்பிகாவதி அமராவதி காதல் இல்ல, சாதாரண மாரி அஞ்சல காதல் தான். இதுக்கு போய் இப்படி கத்தி ஊரை கூட்டிட்டீங்களே. உன்ன என்ன என் வாழ்க்கை துணையா மாறி நினைச்சு தப்புன்னு சொல்லிடுங்க. என்ன நானே மாத்திக்கிறேன். பேசாத. 2 பேருமா சேர்ந்து சீமா கோயில்சாமியுடைய கௌரவத்தை கெடுத்தீங்க. இனிமே உங்க 2 பேரையும் நான் சும்மா விட போறதில்ல. ஆமா மாமா, இவங்கள சும்மா விடக்கூடாது. கரெக்டா மாப்பிள, நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அஞ்சலிக்கும் மாறிக்கும் உடனே கல்யாணம். மாமா, வாசல்ல இருந்து வாராவது வரைக்கும் எல்லாருக்கும் போய் சொல்றா கல்யாணம்னு. மாமா போட நான் ஆடி போயிட்டேன் மாமா. முதலாளி மாமா. ஆமா, நீங்க சந்தோஷப்பட்டாலும் அதே சத்தம்,
கோபப்பட்டாலும் அதே சத்தம். நீங்க ஒரு தாறு பூசின தங்க கட்டி மாமா. அப்பா நான் பயந்தே போயிட்டேன். எங்க அப்பா நல்ல அப்பா. எங்க மாமா நல்ல மாமா. கவலைப்படாதீங்க, 2 பேருக்கும் உடனடியா கல்யாணத்தை முடிச்சிடுறேன். ஆஹா, எங்க கல்யாணத்தை நானே என் சொந்த செலவுல எங்க தலைவர் தலைமையில் தான் நடத்துவேன். நடத்து. இனிமே இந்த நாட்டுல இப்படிப்பட்ட காதல் கல்யாணங்கள் தான் நடக்கணும். அப்பத்தான் வரதட்சணை கொடுமை ஒழியும், ஜாதி பிரச்சனை இருக்காது. நீ முதல்ல உங்க தலைவர்கிட்ட போய் தேதி வாங்கிட்டு வா. தலைவரே தேதி? அங்க அங்க. மாமா கொஞ்சம் ஓரம் கட்டிக்க. மாப்பிள்ளை இது சௌரி. தேதி. அஞ்சலி நான் கட்டிக்கிறதுக்கு அவங்க அப்பா சம்மதிச்சிட்டாரு. நீங்க மனசு வச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். மனசனைய வைக்கிறது, உனக்காக உயிரையே கொடுப்பேன். உயிரை அப்புறம் கொடுங்க, முதல்ல கல்யாணத்துக்கு தேதி கொடுங்க. நீங்க கல்யாணத்துக்கு வரணும், நீங்க தான் தாலி எடுத்து கொடுக்கணும், நான் தான் தாலியை கட்டணும். அத போட்டோ புடிச்சு எல்லா பேப்பர்லயும் வரணும். அதான் என் ரொம்ப நாள் ஆசை. செஞ்சிட்டா போது. ஏழை எளிய உள்ளங்களை எந்த விதமான செலவில்லாம வாங்கி தந்த உண்மையான தொண்டனாச்சே. உன் கல்யாணத்துக்கு வராம இருப்பனா? தேதியை கொடுங்க. தை மாசத்துல ஏதாவது ஒரு தேதியை வச்சுக்க. எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு உடனே வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அது சரி, இனிமே அஞ்சல கையால தினமும் மீன் குழம்பு தான். போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. ஆமா, கல்யாணத்தை எங்க வச்சுக்க போற? நம்ம பேட்டையில தான். பசங்க கிட்ட சொல்லி வரவேற்பு வார வேடிக்கையெல்லாம் தூள் தூள் கிளப்பிடுறேன். உன் பேத்தி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போவேன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டேன் நியாயமா? நைனா, நீ என்ன பரம்பரை? உன் கட்ட இப்படி நீட்டி படுத்துருச்சு. ஆசீர்வாதம் பண்ணாம போயிட்டே தாத்தா. கூட்டி போங்கம்மா. மேல வந்து பொறுத்துக்கிட்டு தம்பிக்கிறாரு. உள்ள கூட்டி போங்க. கூட்டிங்க. டேய், தாத்தா பூட்டாரு. இன்னைக்கு எல்லாம் ஐயா செலவு தான். நல்லா சாப்பிடுங்கடா. டேய், இந்தடா துட்டு. இறங்கடா பணத்தை. நான் தாத்தாவுக்கு மாலை போடணும். இத பாரா, ஒரு தடவை தூக்கிட்ட பணத்தை மறுபடியும் இறக்க கூடாது. டேய், உனக்கு மாலை போடணும்னு ஆசை இருந்தா சுடுகாட்டுல வந்து போடு. முடியாது, இறக்குங்க பணத்தை. இங்கே தான் போடுவேன். டேய், தகராறு பண்ணாம மரியாதையா போயிடு. தாய், பணத்தை இறக்கலாம், எல்லாரும் இங்கே பொழுதுடுவேன். ஏதாவது பண்ண கத்தில சொருவிடுவேன். டேய், என்னங்கடா உங்ககிட்ட மட்டும் தான் கத்திக்குதா? தபார் என் கையிலயும் கத்திக்குது, கீசிடுவேன். எல்லா பயலும் ஓடிட்டானுங்க. யாராவது 4 பேர் கூப்பிடுப்பா, தூக்கிடுவோம். இருங்க, இப்பதான் கத்திய உருவிட்டு 2 பேர் ஓடி இருக்கானுங்க. அதுல ஏதாவது ஒண்ணு போனமா தான் வரும். அதையும் இதோட வச்சு தூக்கிடுவோம். பின்ன இவனுக்கெல்லாம் தனியா பாட கட்ட முடியுமா? என்னப்பா நீ இங்க உளுந்து கிடக்குற? ஃபுல்லா போட்டுக்கினியா? அளவோட குடிக்க கூடாது? குடிக்கிறவன் பேரெல்லாம் கெடுக்கிறியே. ஏன்பா குடிச்சிட்டு இந்த கூத்த அடிக்கிறானுங்களே? இந்த குடிய ஒழிக்க வர வழியே இல்லையா? நாட்டுல குடிய தயார் பண்றதே 8 கம்பெனி தான் இருக்கு. குடிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்றவங்க அந்த 8 கம்பெனிக்கு போன் பண்ணி இத தயார் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம். அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்க கிட்ட தனித்தனியா போய் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு கெஞ்சினா எப்படிங்க நடக்கும்? நடக்காதுதான். இதுக்கு என்னப்பா வழி? நம்ம தூக்குவோம். ஐயோ, இதுக்கெல்லாம் 4 பேர் வேணும்னு சொல்லுவாங்களே. இனிமே 2 பேர் தான். தூக்குங்க. நைனா, கத்தாதீங்க. காரியத்தை முடிச்சுட்டு நைட் ஷோ நான் சினிமாவுக்கு போகணும். டிக்கெட் வேற வாங்கி வச்சிட்டேன். செல்ல கிளியே மெல்ல பேசு. என்னடா அது குழந்தை கத்துற சத்தம் கேக்குது? அட, குழந்தைதான். வாத்தியார் படத்துல வந்த மாதிரியே நிஜமாலுமே போட்டு போயிட்டாங்களா?
என்னது குழந்தை விட்டு கடைக்கு போயிட்டாங்களா? யாருதுங்க குழந்தை? இந்த மாதிரி இருட்டுல விட்டு போறது தப்புங்க. வந்து தூக்கிட்டு போங்க. ஐயா ஐயா, இன்னும் ஏன்னு கூட கேட்காம போற இவெல்லாம் நாட்டுக்கு தேவையா? அம்மா, குழந்தை நம்மளுதுங்களா? நம்ம குழந்தையா? உனக்கு எனக்கு பிறந்த குழந்தையா? மூஞ்சி முகர கட்டி மாதிரி இடிச்சனா? ஓ, நீங்க அப்படி புரிஞ்சுட்டீங்களா? அம்மா, குழந்தை உங்களுதுங்களா? ஐயா, எனக்கு கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆகாம குழந்தை பிறக்காதா? பத்திரிக்கையில நீங்க படிக்கிறதே இல்லையா? யாருடைய குழந்தை? ஐயோ, யாரு பெத்த குழந்தைய இப்படி போட்டு போயிட்டாங்களா? குழந்தை ஒண்ணுது இல்ல இல்ல. அப்ப போத்திட்டு படுறா. டேய், யாருடைய குழந்தை? என்னையா இது? யார கேட்டாலும் என்னது இல்ல ஒன்னது இல்லங்கிறீங்க. நான் மட்டும் ஏன் இறக்கப்படணும்? நானும் போட்டு போயிடுறேன். காத்துல நாய்கை கடிச்சு தின்னுட்டா என்னடா? ஒரு படம் பார்த்தோமா நிம்மதியா வீட்டுக்கு போனோமான்னு இல்ல. இதெல்லாம் எம்சிங்க. யார் அவஸ்தைப்படுறது? சரி, இப்ப தூக்கிட்டு போறேன். விடிஞ்சு பாத்துக்கலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே தயங்காதே. ஏன்டா இப்படி கத்துற? அதான் பாலை கலை கொண்டு வரல. என்னது உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது? ஜுரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குப்பா. குழந்தை எடுத்துக்க. இந்த மருந்த 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு கொடுக்கணும். இந்த சுத்தம். நானே ரிக்ஷா ஓட்டுறேன் சார். 3 வேளையும் பக்கத்துல உட்கார்ந்து மருந்து கொடுத்தா என் பொழப்பு என்ன ஆகுறது? அப்ப என்ன கொடுக்க சொல்றியா? நீலாம் ஏன் குழந்தை பத்திட்ட? எனக்கு வேணும். என்னப்பா ஒண்ணும் பேசாம நிக்கிற? வரேன் சார். பீஸ் போயிடுச்சா? பீஸ்பா, பணம். ஓ, அத மறக்க மாட்டீங்களே. மருந்து குடுறா. அடம் பிடிக்காதடா, மருந்து குடுறா. டேய், டாக்டர் வேற உனக்கு பக்கத்துலயே உட்கார்ந்து மருந்து கொடுக்க சொல்றாரு. நான் சவாரிக்கும் போக முடியல. இப்ப என்னடா பண்றது? அழகி நிப்பாட்றா, நிப்பாட்றா, அழகி நிப்பாட்றா, அழகி நிப்பாட்றா, அழகி நிப்பாட்றா. ஒரு பாட்டு ஒண்ணு பாடுற, அப்பா நிப்பாட்டியான்னு பாக்குறேன். செல்ல கிளியே மெல்ல பேசி, தென்றல் காற்றே மெல்ல வீசு. வர்றா. டேய், வாத்தியார் பாடினா குழந்தைகள் எல்லாம் அழகி நிப்பாட்டிருது. நான் பாடினா நீ அழகி நிப்பாட்ட மாட்டேங்கிறியா? சரி, பாலையாவது குடி. டேய், குடுறா. டேய், குடுறா. ஜோ, குடிய குடிய. ஜோ, என்ன? டேய், குடுறா குடுறா. டேய் டேய், குடுறா. இப்ப என்ன பண்ணலாம்? பச்சாக்கி. குடி குடி. இது சரியான திமிர் பிடிச்ச குழந்தை. எதை எங்கெங்க வச்சு குடுக்கணுமோ அங்க வச்சு கொடுத்தா தான் குடிக்கிறேங்குது. குடிச்சிட்டியா? குடிச்சிட்டியாமா? ஆமாடி. ஓ ஓ, வாங்க போலாம். என்ன அஞ்சல, உனக்கும் மாரியண்ணனுக்கும் கல்யாணம்னு கேள்விப்பட்டோம். நாங்களும் பொருத்தமான ஜோடின்னு சந்தோஷப்பட்டோம். இப்ப என்னடா என்ன கையில குழந்தைய வச்சுக்கிட்டு தாளா ஆட்டிக்கிட்டு இருக்காரு? இதுங்க செட்டப்பா? சி, தப்பா பேசாத. அப்படி எல்லாம் ஒண்ணும் இருக்காது. இருக்காதா? அங்க போய் பாரு, ஊரே கூடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. பெரிய மனுஷன் சொன்னா முறைப்பிய. இந்தப்பா, எதையோ பறிகொடுத்த வீட்டுல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? மாறி, என்ன இருந்தாலும் குழந்தைய தூக்கிட்டு வந்தது தப்புதான். நடு ராத்திரில குழந்தை கிடக்குது. வரவும் போறவெல்லாம் பாத்துட்டு போறான். என்னை விட்டு வர சொல்றியா? எதுனாலும் சரி, இது வில்லங்கம் தான். யாருக்கு பிறந்ததோ எவ பெத்து போட்டு போனாலோ. ஐயோ பாவம். இத வச்சு ஒவ்வொருத்தரும் வருவாங்க, மாதிரியா பிளாக்மெயில் பண்ணிடுவாங்க. கோடி கணக்கில் கொட்டி வச்சிருக்கேன், பிளாக்மெயில் பண்ண போறாங்க. பாவம் மாறி, அது உண்டு அது வேலை உண்டுன்னு இருந்தது. இப்ப இந்த குழந்தையால நல்லா மாட்டிக்கிச்சு. அட என்னமா அது? ஒரு அனாதை குழந்தையை தூக்கிட்டு வந்தா நாட்டிலே இதுதான் பெரிய குற்றம்னு சொல்றீங்க. மத்தவங்க செய்யறதெல்லாம் ஒண்ணு இல்லாத மாதிரி பேசுறீங்களே. எவ பெத்து போட்டு போனான்னு சொல்றீங்க, ஆனா எவ பெத்தான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எந்திரிங்க. அட எடுத்து காலி பண்ணுங்க. வாங்க போலாம். ஏதோ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். எதை சொன்னாலும் மொத்தமா ஒன்னா கூடி பெருசா விசாரிக்க வேண்டாங்க. குழந்தை நான் தான் தூக்கிட்டு வந்தேன். எனக்கு வளர்க்க தெரியாது, நானே வளர்த்துக்கிறேன். வளப்பையா? வளப்ப. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. உனக்கு எனக்கும் கல்யாணம்னு ஊரே பேசிட்டு இருக்கு.
இப்ப போய் குழந்தை கொண்டு வந்திருக்கிய? அஞ்சல, இதுக்கு நம்ம கல்யாணத்துக்கு சம்பந்தமே இல்ல. ஐயோ உனக்கு தெரியாதியா? இது சம்பந்தப்படுத்தி நம்மள பிரிச்சிருவாங்க. அப்ப இந்த பயலுக்கு சம்பந்தம்னு பேர் வைப்போம். இத பாரியா, இந்த விளையாட்டு எல்லாம் வேண்டாம். மரியாதையா இந்த குழந்தையை கொண்டு போய் எங்கயாவது விட்டுரு. இல்லன்னா இல்லன்னா என்ன மறந்துரு. அஞ்சல, அஞ்சல, என்னடா இவ வேற இப்படி சொல்லிட்டு போறா? டேய், நீ எங்காவது போயிடா. என்னடா இவனை எங்க கொண்டு போய் விடுறது? ஏப்பா மாறி, நாங்க காசி ராமேஸ்வரம் போய் 1 மாசம் ஆச்சு. ஊர்ல என்ன நடந்துச்சு? அங்கங்க மறியல் நடந்துச்சு, அத கண்டிச்சு மீட்டிங் நடந்துச்சு, சர்வகட்சி ஊர்வலம் நடந்துச்சு, பள்ளிக்கூடம் எல்லாம் மூடியாச்சு. நாங்க ஊர்ல இருக்கும்போது இதுதானே நடந்துச்சு. இப்போ அதான் நடக்குது, இனிமே எப்பவும் அதான் நடக்கும். நீங்க காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா இவங்க எல்லாம் திருந்திருவாங்களா? சரி, அதை விடுங்க, விஷயத்துக்கு வாங்க. நீங்க போன இடத்துல உங்களுக்கு குழந்தை குட்டி கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்களா? நல்லா வேண்டிக்கிட்டோம். ரிஷிங்க சொன்னாங்க போனதும் புள்ள பிறக்கும்னு. ரிஷிங்க சொல்லிட்டாங்கல்ல, அப்ப கண்டிப்பா நடக்கும். சில்லற இல்லப்பா, உள்ள போய் அனுப்புறேன். சரி, குழந்தைய இங்க தள்ளிட வேண்டியதுதான். நல்ல நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன். இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்னது குழந்தை? என்னங்க, என்னங்க, இங்க வாங்களே, இங்க வந்து பாருங்களே. ஏது இந்த குழந்தை எப்படி வந்தது? தெரியலையே. என்னங்க, இப்பதான் குழந்தை இல்லைன்னு காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள பிறந்துருச்சா? குழந்தை பிறக்கலப்பா, வேற கொண்டு வந்து போட்டிருக்காங்க. நல்லதுதானே, வளங்க. இவ்வளவு பெரிய சொத்துக்கு வாரிசு வேணும்னு வருத்தப்பட்டீங்கல்ல, அந்த காசி விஸ்வநாதனே குழந்தை கொடுத்திருக்காரு. விஸ்வநாதனும் கொடுக்கல, வேலாயுதமும் கொடுக்கல, பின்ன சூலாயுதம் கொடுத்தாரா? என்ன இந்த ஆளு வேணும்னு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஐயா, யாரு போட்டா என்னங்க, குழந்தை தானங்க, எடுத்து வளங்க. அது எப்படிப்பா? எங்களுக்கு பிறந்த குழந்தைய தானே நாங்க எடுத்து வளர்க்க முடியும். இதுவும் பிறந்த குழந்தை தாங்க, மண்ணுல செஞ்சுதா. இந்த குழந்தை என்ன செய்ய போறீங்க? வேலைக்காரன் வந்த உடனே தூக்கி குப்பை தொட்டில போட சொல்ல போறேன். குப்பை தொட்டில போட்டா நாய் நரி கவ்விருங்க. இந்த பாவ காசிக்கு போனாலும் உங்களை விடாது. பேசாம இதை நானே எடுத்துட்டு போய் எங்காவது விட்டுறேன். வண்டி வாடகை. இந்த வீட்டுக்கு திருஷ்டி பொம்மை வேறையா? அதான் கீழே 2 நிக்குதே, அப்புறம் எதுக்கு மேல? இவெல்லாம் பொம்பளையா? இல்ல, ராட்சசி. இவளுக்கு புள்ளையே பிறக்காது. தாயா இவ? இல்ல, பேய். சாக வேண்டிய இவளையெல்லாம் விட்டு வச்சிருக்காங்க, வாழ வேண்டிய தாயெல்லாம் கொன்னுட்டாங்க. என்னப்பா ரிக்ஷா ஐயோ, வருமா? ரிக்ஷா தானா வராது, ஏறி மிதிச்சா வரும். சரி, ஏறி மிதி. பிள்ளையார் கோயில் வரையிலும் போனோம். என்ன கேக்குற? ₹1,00,000 கொடுங்க. அட என்ன நீ? பின்ன என்ன சாமி, இந்த இருக்கு பிள்ளையார் கோயில், இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க ₹1 சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு பன்னு டீயும் சாப்பிடுவேன், இல்லன்னா பட்டினி கிடப்பேன். ஏறி குந்துங்க. சரி வாடி. ஆமா, கையில என்ன குழந்தை? பின்ன குழந்தைய காலியா வச்சுக்குவாங்க. அட அது இல்லப்பா, குழந்தைய கையில வச்சுக்கிட்டு ரிக்ஷா எப்படி ஓட்டுவேன்னு. இந்த அம்மா இருக்காங்களே, அவங்க கிட்ட நான் கொடுத்துருவேன். நீங்க இறங்கும் போது திருப்பி வாங்கிக்குவேன். எங்க வீட்டுல 8 கொடுத்தனும், எல்லாரும் குழந்தைய கொண்டாந்து என் மடியில தான் போடுவாங்க. அதே மாதிரி நீயும் போட்ட. உங்க மடியில 80 குழந்தைய போடலாமா? குழந்தை வளர்க்கிற முகராசி உங்ககிட்ட இருக்கு. நீ சொல்றது வாசம் தாப்பா. குழந்தைங்க எல்லாம் இவரை கண்டா பயப்படும், என்ன கண்டா சிரிக்கும். இவரை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. நீங்க எப்படி இத்தனை வருஷமா? போய. இந்தாப்பா குழந்தை. உங்க குழந்தைய என்கிட்ட கொடுக்குறீங்க? என்னப்பா சொல்ற? நீ தானே கொடுத்த. என்னது, குழந்தைய நான் கொடுத்தனா? ஐயா, அநியாயம், அக்கிரமா. இங்க வாங்கய்யா, இங்க வாங்க, இங்க வந்து கேளுங்கய்யா, இங்க வாயா, வாயா. என்னையா? ரிக்ஷாவில் சவாரி வந்தாங்கய்யா, இப்ப இந்த குழந்தை என்னதுன்னு சொல்றாங்கய்யா. இது என்ன நியாயம் கேளுங்கய்யா. எத்தனை பேர் அப்படி கிளம்பிருக்கீங்க? குழந்தை எங்க அழுதா? ஆமா. இப்ப சொல்லு, குழந்தை என்னதுதான்? அப்ப என்ன சொன்ன? மிதிச்சாத்தா ரிக்ஷா வருமா? மிதிச்சா ரிக்ஷா மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல எல்லாமே வரும். இந்தா வாடி.
இனிமே இந்த டைப் வேண்டாம், டைப்பை மாத்துவோம். ஏய்யா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உன் பிள்ளைய நீயே வாங்கிக்க. ஏங்க பிள்ளையா இது? பின்ன புள்ளையாரா இது? கூட வாங்க. அழுத பிள்ளை பால் குடிக்கும்பாங்க. ஏங்க இவன் பால் குடிக்கலையா? பால் மட்டுமா குடிக்க மாட்டேங்குது, ஹார்லிக்ஸ் குடிக்க மாட்டேங்குது, போர்ன்விட்டா குடிக்க மாட்டேங்குது, பூஸ்டும் குடிக்க இது மாட்டேங்குது. கத்துல சுத்தி இருக்கிற 3 தெற்காரங்களும் கிடைக்க வந்துட்டானுங்க. ஐயா, குழந்தை அழுகை நிறுத்தலைன்னா டீ கடையில ஒரு சைனா டீயை வாங்கி அதுல ஒரு புறைய பிச்சு போட்டு ஒரு கரை கொடுத்தீங்கன்னா அழுகை நிறுத்திடுது. அதுலயே நிறுத்தலன்னா சைக்கிள் ரிக்ஷா உட்கார வச்சு டிங்கு டிங்குன்னு மணி அடிச்சிட்டு 4 தெருவை சுத்தி வந்தீங்கன்னா அழுகை நிறுத்திடுது. ஏன் தகுதிக்கு நான் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணுமா? வேணா உங்க சம்சாரத்தை ஓட்ட சொல்லுங்க. தொலைச்சு மரியாதையா குழந்தைய எப்படி? சார், குழந்தை இப்ப படுத்துற இம்சியை வச்சு ஒரு முடிவுக்கு வராதீங்க. வேணா நீங்க வளர்த்து பாருங்க, பின்னால தெரியும். இத நீயே வளர்த்துக்க புடி. வாங்கிக்கையா. வேணா உனக்கு நான் 500 ரூபாய் தரேன். பாடி இந்த குழந்தைகளும் சொன்னேன் கொன்னுடுவேன். பிறக்கும் போது பிறந்து தொலைக்கட்டும். இப்ப சும்மாரு. ஒழுங்கா ஒரு இடத்துல செட்டப் பண்ணிட்டு நான் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். மறுபடியும் உனக்கு தொட்டில் தான். முருகா, நீ ஒரு மாம்பழத்துக்காக மயிலேறி உலகம் பூரா சுத்தின. நான் இவனை ரிக்ஷாவில் வச்சுட்டு மயிலாப்பூர் வரைக்கும் தான் சுத்த முடியுது. அப்பனே, இவன் உன் சன்னிதானத்துல வச்சிடறேன். யாராவது ஒரு நல்ல மனுஷனா பார்த்து ஒப்படைச்சிரு. குழந்தை ஏன் கோயில்ல போடுற? யாருக்கு குழந்தை? ஏன் குழந்தை தாங்க. டூப் அடிக்காத. குழந்தைய திருடிட்டு வந்து நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேயே போட்டு போலான்னு பாக்குறியா? நல்லா இல்லீங்க, குழந்தைய கோயில்ல போட்டு குடும்பத்தோட வேண்டலுக்கு வந்தோம். குழந்தைங்க நீயும் தான் குடும்பமா? குழந்தைக்கு அம்மா எங்க? அம்மா இருக்கா. அவளுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை. அதனால என்னை குழந்தை விட்டுட்டு அவ மட்டும் கோயில சுத்திட்டு இருக்கான். அந்த குழந்தையோட அம்மா வரட்டும், என்னங்கிற விவரத்தை விசாரிச்சுட்டு தான் போவோம். ஆமா, அவ ஒரு சாமி பைத்தியம் சார். அவளை சீக்கிரம் வரமாட்டா. நீங்க போங்க. எவ்வளவு நேரமானாலும் ஆகட்டும். நாங்க குழந்தையோட அம்மாவை பார்க்க போக மாட்டோம். சொன்ன கேளுங்க சார். அவ வந்த உடனே சந்தேகமா இருக்கு சார். பேசாத, உள்ள தள்ளிடுவோம். கோயிலுக்குள்ளயா? ஸ்டேஷனுக்குள்ள. அப்போ அம்மாவை பார்க்காம நீங்க போக மாட்டீங்க? போக மாட்டோம். இருங்க, தேடிட்டு வர்றேன். அம்மா, யார் அம்மா? அம்மா, அம்மம்மா எங்கே தேடுவேன்? அம்மாவை எங்கே தேடுவேன்? இந்த அம்மாவை செலக்ஷன் பண்ணுவோமா? கிராப் வெட்டிருக்காங்களே. அரவல்ல 90 வயசு கிழம். இத கூட்டிட்டு போனா குழந்தைக்கு அம்மா மாதிரி இருக்காது, பாட்டி மாதிரி இருக்கு. ஐயையோ, இது சரிப்படாது. இது சரியா இருக்கு. கேட்டு பாப்போமா? இது குழந்தைக்கு அக்கா மாதிரி இருக்கு. சொன்னா நம்ப மாட்டாங்களே. இந்த பொண்ணுதான் சரி. துணிஞ்சு கேட்டுருவோமா? மாறி, துணி துணிந்த பின்மா நம்மே துயரம் கொள்ளாதே. அம்மா, தப்பா நினைக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு உதவி. ஐயோ, என்கிட்ட சில்லறை இல்லையே. நான் ஒண்ணும் பிச்சைக்காரன் இல்ல. சாரி. யார் நீங்க? என்ன வேணும்? நான் ஒரு அனாதை குழந்தைய கீழே கிடந்து எடுத்துட்டு வந்து படாத பாடுபடுறேன். இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிட்டேன். குழந்தைக்கு அம்மா யாருன்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அம்மாவா நடிச்சீங்கன்னா நான் தப்பிச்சுக்குவேன். கொஞ்சம் உதவி செய்யுங்கம்மா. குழந்தை எங்க இருக்கு? அதோ. பாத்தீங்களா, போலீஸ்காரோட குழந்தை பாதுகாப்பா இருக்கு. வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்க. சார், போனவ இன்னும் காணோமே. நாம நினைச்ச மாதிரி திருட்டு பயலா இருப்பானோ? சார், அம்மா சார். குழந்தைக்கு அம்மா சார். நான் அப்பா சார். இது குழந்தை சார். எங்க குழந்தை சார்? சார் ஜாக்கிரதை, குழந்தை மீசி தின்றும். பாத்தீங்களா சார், குழந்தை எப்படி தவுதுன்னு? பாசம், தாய் பாசம் பொங்கி வழியுது. இது அம்மா சார், இது குழந்தை சார். நான் அப்பா சார். சந்தேகம் தீர்ச்சா சார்? இல்லையே, உங்க 2 பேரையும் பார்த்தா அப்படி தெரியலையே.
சார் நான் ஒரு ரிக்ஷாக்காரன் சார். இது காலேஜ்ல படிக்கிற பொண்ணு. தினம் காலேஜுக்கு ரிக்ஷாவில ஏத்திட்டு போவேன் சார். அப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படித்தானே? ஏன் ஒரு காலேஜ் பொண்ணு ஒரு ரிக்ஷாக்காரனை கட்டிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா சார்? சேச்சே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் சந்தேகமா இருக்கு. கருப்பு போலீஸ், நீங்க அடிக்கடி சந்தேகப்படுறீங்க. நாங்க முறைப்படி அம்மி மிதிச்சு, அருந்ததி மிதிச்சு, அக்கினி மிதிச்சு, ஐயரை மிதிச்சு. நிறுத்தியா எதாவது மீச்சுக்கிட்டு? இந்த பாரு, பொண்டாட்டியை கூட்டு சண்டை போடாம வீட்டுக்கு போய் சேரணும். போயா போ. வா வா வா, சீக்கிரம் போயிடலாம் வா. சார், எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. இதுங்க போற போக்க பார்த்தா மறுபடியும் சண்டை போட்டுக்குவாங்க போல தோணுது. கரெக்ட். போலாம் வா, போலாம் வா. நாங்க வர்றோங்க. நாங்களும் வர்றோம். முதல்ல உங்களை வீட்டுல கொண்டாந்து விட்டதுக்கு அப்புறம் தான் நாங்களும் போவோம். என்னங்க மேல நம்பிக்கை இல்லையா? நாங்க வீட்டுக்கு தாங்க போறோம். போடா போ. என்னங்க இன்னைக்கு வேற கேஸே கிடைக்கலையா? என் வீடு ரொம்ப தூரங்க. அவ்வளவு தூரம் நடந்தே போறீங்களா? இதுதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வசந்த மாளிகை. இந்த குடிசைதானா? என்னது குடிசையா? இதையே பணக்கார மொட்டை மாடியில போட்டா அதுக்கு பேரு காட்டேஜ், ஏழை தரையில போட்டா குடிசை ஸ்லம் ஏரியா. அடடே, ரொம்ப பாயிண்டா தான் பேசுற. பாயிண்ட பேசுறதே நாங்க தான் சார். சரி சரி, ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே உள்ள போங்க. இறங்குடி. யோ, இந்த ஏரியாவில தான் எங்களுக்கு டியூட்டி. அடிக்கடி வருவோம். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க, தொலைச்சிருவோம் தொலைச்சு. அதெல்லாம் நாங்க போட மாட்டோம். நீங்க போங்க சார். போடு. என்னக்கா அன்னைக்கு ஒரு குழந்தை கூட்டிட்டு வந்தா இன்னைக்கு ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்திருக்கா? அதானே. அம்மா, பாவம் ஒரு உதவிக்காக நடிக்க வந்த உங்களை வாடி போடின்னு தாறுமாறா திட்டிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா நானே கொண்டு போய் விட்டுறேன். கொஞ்சம் இருங்க. ஏங்க இன்னும் அந்த கழுத்தறுப்பு போலீங்க, அங்கேயே நிக்குதுங்க. அவங்க போனோன்னு உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். எனக்குன்னு யாரும் இல்ல, போறதுக்கு இடமும் இல்ல. நான் ஒரு அனாதை. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இந்த குழந்தையை பார்த்துக்கிட்டு நான் இங்கேயே இருந்துக்கிறேன். சந்திக்கிற இடத்துல சந்திக்கிறேன்னு சொன்னீங்க, அது இந்த இடம் தானா? பின்ன உன்னை எல்லாம் எங்க சந்திக்க முடியும்? கள்ளு கடையிலையும் சாராய கடையிலையும் தான் சந்திக்கலாம். போட மண்டபாரு சேவிங் பண்ண சேனை கிளங்காட்ட காட்டு பூனை. என்னங்கடா ஒரு மாதிரியா உட்கார்ந்திருக்கீங்க? சரக்கு சாப்பிடல? காசு இல்லண்ணே. போனியா அவளண்ணா? சவாரி இல்லண்ணே. நிலைமை ரொம்ப மோசம் வாத்தியாரே. ஓஹோ அப்படியா? சரி, காசு நான் தர்றேன், எல்லாரும் சாப்பிடுங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிண்ணா. மாரி அண்ணனுக்கு எப்பவுமே இறக்க குணம் தான். தலைவர் துரைக்கண்ணுக்கு அடுத்தது அண்ணன் மாறிதான். 50 மில்லிக்கெல்லாம் ஏன்டா என்ன தலைவர் ஆக்குறீங்க? பேசாம சாப்பிடுங்கடா. அதே பத்தல வாத்தியார. என்கிட்ட அவ்வளவுதான்ப்பா காசு. ரேஷனுக்கு பணம் வச்சிருக்கிறேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளயும் சமாளிச்சிட முடியாது. ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் 8 நாள் இருக்கு. போய் வாங்குடா. வாங்கிட்டு வர்றேன், ஃபுல்லா வாங்கிட்டு வர்றேன். வாத்தியார பத்தலையே. பத்தலைன்னா படுத்துக்கடா. அண்ணா கொஞ்சம் இரு, அண்ணன் என்னமோ சொல்றாரு. என்னங்கண்ணே? ரிக்ஷாவுக்கு வாடகை பணம் அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் கொடுக்கணும். அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு இன்னும் 8 நாள் இருக்கு. வாங்கு. இன்னும் ஒரு ஃபுல் பாட்டில் வாங்குறேன். டேய், எனக்கு சரக்கு பத்தல, இன்னும் கொஞ்சம் வேணும். யார் கிட்ட காசு இருக்கு? ஏங்கிட்ட இருக்குது வாத்தியாரு. என்கிட்டயும் இருக்குண்ணே. கன்னத்துல கைய வச்சுட்டு காசு இல்லாம உட்கார்ந்து இருந்தீங்க. 50 மில்லி உள்ள போன உடனே
அவன் வைக்க கூடாத இடத்தெல்லாம் வச்சிருந்து எடுக்கிறீங்க. நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க. எனக்கும் நீ அதே கேஸ் தான். குடிகார பசங்களா, குடிய கெடுக்கும். குட் நைட். யாரடா குடிகாரங்க? குடிச்சு குடிச்சு குடும்பத்தை அழிக்காதீங்கடா. ஒரு 100 கொடுப்பேன். எவ்வளவு? 100 கொடுப்பேன். இந்தாப்பா. என்கிட்ட 100 இல்ல, 50 தான் இருக்கு. இந்த வச்சுக்க நைனா. ரிக்ஷா ஓட்டுன அலுப்பு ஒரு 150ஆவது சாப்பிட்டா தான் அடுத்த நாள் முழங்கால் வலி தெரியாம வண்டி ஓட்ட முடியும். இந்த லட்சணத்துல குடிக்கிறவங்களுக்கு எதுக்கு குழந்தைய வளர்க்கணுங்கிற இறக்க புத்தி? ஏன் அனாதை குழந்தைய வளர்க்கணுங்கிற இறக்க புத்தி ரிக்ஷாக்காரனுக்கு வராதா? நான் மட்டுமா குடிக்கிறேன்? ஊர்ல எல்லா பையிலும் தான் குடிக்கிறான். பிளாக் பண்ணி வச்சிருக்கிற பணக்காரன் வீட்டுல வாங்கி வச்சு குடிச்சா அதையே அண்ணன் மருந்து சாப்பிடுறாருன்னு சொல்றாங்க. இதையே ஏழை பாளைங்க குடிச்சா குடிச்சே அழிக்கிறான்னு சொல்றாங்க. சொல்லு லிங்கு. இந்த குழந்தைய விட்டு பிரிய முடியலையேன்னு பாக்குறேன். இல்லன்னா நீங்க இப்ப பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு நான் முதல்ல வெளியே போயிருப்பேன். என்னங்க மாத்து புடவை கூட இல்லாம வந்திருக்கீங்கன்னு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். கட்டுறதும் கட்டாததும் உங்க இஷ்டம். என் பேச்ச கேட்டா தானே நான் பேர் சொன்னேன். அந்த பொண்ணுக்கும் மாரிக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு. யாராச்சும் நம்புனீங்களா? எல்லாரும் என் மேல சண்டைக்கு வந்தீங்க. ஏய், இப்ப மாறி என்ன செஞ்சுட்டான்னு ஒரேடியா நீ குதிக்கிற? இன்னும் செஞ்சுட்டானா? முதல்ல குப்பை தொட்டில கிடந்த குழந்தைய வீட்டுல வச்சுக்கணும். அந்த குழந்தைய வளர்க்கறதுக்குன்னு ஒருத்தைய சேர்த்துக்கணும். அவங்க 2 பேரும் அடிக்கிற கொட்டங்குத. மாமா சும்மா இல்ல அதெல்லாம் சொல்லாதீங்க. அஞ்சல, அவன் உன்னை ஏமாத்த பார்த்தான். நல்ல வேளை தப்பிச்சுக்கின. மாட்டிருந்த நீதான் அவனுக்கு சின்ன வீடு. மாமா இப்ப நீ போறியா இல்லையா? அவனை ஏமா கோச்சுக்கிற? ஊரே அப்படித்தான் பேசிக்குது. அப்பா அஞ்சல, நான் மாறிய நேர்ல பார்த்து என்னன்னு கேட்டு வந்தேன். நில்லுங்கப்பா, நீங்க போக வேண்டாம். நானே நேர்ல போய் அவர்கிட்ட 2ல 1 கேட்டு வந்துடுறேன். என்னங்க குழந்தை கொஞ்சம் பிடிங்களே, நான் டிராயரை மாட்டிடுறேன். யார் புடிச்சா என்ன, யார் மாட்டினா என்ன? உங்களை தானே அவன் அப்பான்னு கூப்பிடுறான். ஏன் உன்னை மட்டும் அம்மான்னு சொல்லலையா? சரி பிடிங்க. டேய், அம்மா சொன்னா கேளுடா. சபாஷ், ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்பதாயா என் வயித்துல ஐஸ் கட்டி வச்ச மாதிரி குளுகுளுன்னு இருக்கு. ஐயா, இந்த அனாதை குழந்தையா அங்க விட்டுறேன் இங்க விட்டுறேன்னு சொல்லிட்டு குழந்தை பெத்தவளை கூட்டு வந்து குடும்பம் நடத்துறியா? அஞ்சல, புரிஞ்சுக்காம வாயில வந்தபடி எல்லாம் பேசாத. புரிஞ்சுக்கிறது என்னையா? அதான் நேர்லயே பாக்குறேனே. இந்த பாரு,
குழந்தைய வளர்க்கறதுக்காகத்தான் வந்திருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஆமாயா, நீ அனாத ஆசிரமம் நடத்துற. இந்த அம்மா ஆசிரம தலைவி. இனிமே ஊர்ல இருக்கிற அனாத பிள்ளைங்களுக்கு கவலையே இல்ல. அஞ்சல, எவனோ என்னமோ சொன்னா நீ குழம்பு போய் என்கிட்ட தகராறு பண்ண வந்திருக்க. இந்த சமயத்துல உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது. பேசாம நீ வீட்டுக்கு போ. போறியா? அதுக்கு முன்னாடி இவளை நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டு போற. அடியே அஞ்சல, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ பேசாதடி. ஏண்டி, இன்னும் எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க? உனக்கு ஊர்ல வேற ஆம்பளையா கிடைக்கிறியா? எனக்கு புருஷன் அவரன்னு வளைச்சு போட்டியே, நீ வாழ்ந்துருவியா? நீ உருப்பிடுவியா? மானங்கட்ட சக்களத்தி ஒண்ணு. அஞ்சல, படிச்சிட்டியா? இந்த அடி ஒண்ணும் பெருசு இல்ல. ஏற்கனவே நீ இங்க அடிச்சுட்ட. யோ, என்ன ஏமாத்திட்டு எவ்வளவோ கொண்டு வந்திருக்கே, அவளையும் ஏமாத்திடாத. நல்லா வச்சிரு. என்னால அஞ்சல வாழ்வுக்கு இடைஞ்சல் வருதுன்னா நான் இன்னும் இங்க இருக்கணுமா? என்ன செய்ய போற? எப்படி நான் வந்ததும் அப்படியே நான் போயிடுறேன். போறதும் போகாது ஓ இஷ்டம். கொஞ்ச நேரம் இந்த குழந்தைக்கு தாயா நடிக்க சொன்னேன். இந்த குழந்தைய நானே வளர்க்கறேன்னு நீ தான் இங்க தங்குன. இப்ப நீ இத பிரிஞ்சு போறேன்னு சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? கண்ணுக்குட்டிய கதற கதற கட்டி போட்டு பசுவை மட்டும் தனியா பிரிச்சு வித்த மாதிரி இருக்கு. அதுக்கு இல்லைங்க, ஊர்ல என்னையும் உங்களையும் சேர்த்து தப்பா பேசுறாங்க. அது இன்னைக்கு நேத்தா பேசுது. இந்த உலகம் என்னைக்கு தோணிச்சோ அன்னைக்கு இருந்து பேசுது. என்ன பத்தி நீ தப்பா நினைக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. ஆனாலும் நான் இங்க இருக்கிறது. இதுக்கு மேல நீ போறதுன்னா இவனை தாண்டிட்டு போ. அஞ்சல, என்னம்மா ஆச்சு? ஏம்மா அழற? என்னம்மா ஆச்சு சொல்லுமா. எல்லாரும் சொன்னது உண்மைதான்ப்பா. இப்படி ஒருத்தைய வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு என்கிட்ட எதையுமே சொல்லாம என்ன ஏமாத்திட்டாருப்பா. கம்மி நாட்டிங்க. கல்யாணத்துக்கு முன்னால இப்படி ஒண்ணு இருக்குறத இந்த நாட்டுல எந்த ஆம்பளையுமே முன்கூட்டி சொல்ல மாட்டானுங்கம்மா, மறைச்சிருவானுங்க. அப்புறமா தான் இந்த விஷயம் லோல் படுறது. நீ அழாதம்மா. மாரியதான் எனக்கு பிடிக்கும், கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அன்னைக்கு நீதானே என்ன கேட்ட. தாய் இல்லாத பிள்ளையாச்சேன்னு நானும் ஒத்துக்கிட்டேன். ராஸ்கல் இன்னைக்கு எல்லாரையுமா போட்டு ஏமாத்திட்டான். இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், அவன் பிழைக்க வந்த தெக்குத்தியா நம்ப கூடாதுன்னு. கேட்டீங்களா? வாய மூடுறா பேமானி. நீ ஒழுங்கா இருந்தா அஞ்சலிக்கு ஏன்டா இப்படி ஒரு கதி? எப்ப பாரு சூது குடி கஞ்சா. மாமா, நீ மாத்திரம் அஞ்சலை எனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லு. சப்பி சாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு சபரிமலைக்கு மாலை போட்டுறேன். ஆக திருந்துறதா முடிவு பண்ணிட்ட. ஐயப்பனுக்கு மாலை போடுறது அப்புறமா இருக்கட்டும், அஞ்சலைக்கு முதல்ல மாலை போடு. அப்பா ஷோ, நீ முடிவு பண்ணது நடக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணது நடந்தே ஆகணும். கஜா, இதுல 1000 ரூபாய் பணம் இருக்கு. கல்யாணத்துக்கு நோட்டீஸ் ஏற்பாடு பண்ணு. ஏன்டா தலை குனிஞ்சு நிக்கிற? தலை நிமிந்து நில்றா. நீ யாரு? சீமா கோயில்சாமி புள்ளையோட மருமக புள்ள. போ. நான் வரேன் மாமா. அஞ்சல ராசாத்தி ஒண்ண காணாத நெஞ்சே காத்தாடி போலாடுது. ரிக்ஷா நில்லுடா. ஸ்டாப்டா. போ, எங்க வேணாலும் போ. எவ்வளவு துட்டு வேணாலும் வாங்கிக்க. என் மாமா குத்த துட்டு நிறைய இருக்குது. போ. இந்தாப்பா ஊடுங்க. தெரியுமா? ஊடுங்கண்ணா? அதான்பா பலான ஊடுங்க. ஓ தெரியுமே. துட்டு எவ்வளவு செலவானாலும் சரி, கட்ட நல்லா இருக்கணும். தெரியுமா? என்னை இட்டும் போ. விட்டுட்டே போறேன்.
கூடு வந்துருச்சு, உள்ள பலான கட்டை இருக்கு. உனக்கு எந்த கட்டை வேணுமோ போய் கேளு, கொடுப்பாங்க. வச்சுக்க, வைத்திய செலவு கொடுக்கும். நல்ல ரிச்சாரன் பார்த்து போக்கண்ணே, எதுக்கு அவனா குடிச்சு வச்சு வருவானுங்க. யார் நீங்க? என்ன வேணும்? சொன்ன மாதிரியே சம்மன்னு இருக்குது. என்னங்க என்னங்க, இங்க வாங்க. யாரோ என்னமா கேக்குறாங்க. யார் மேம்? என்ன என்ன வேணும்? ஓ, நீதான் இங்க ஆளா? துட்டு எவ்வளவு செலவானாலும் சரி, கட்ட நல்லா இருக்கணும். கட்ட தானே வேணும், இரு தர்றேன். பாத்தியாப்பா, இது நல்ல கட்டை. இதால எத்தனையோ பேர் அடிச்சிருக்கேன், ஆனா உடையல. ஏண்டா டேய், இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ளே வந்து பொண்ணு இருக்குதான்னு கேட்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அவ்வளவு கொழுப்பா உனக்கு? இனிமே யாரும் போய் கதவு தட்டிக்கலாம். போவியாடாங்க, கேப்பியா இனிமே அந்த மாதிரி? என்னங்க என்னங்க, அடிக்காதீங்க, விட்டுடுங்க. அவன் குடிச்சிருக்காங்க. இவனை இப்படியே விட்டோம்னா எல்லாரும் விட்டு கதவையும் போய் தட்டுவான். டேய் எழுந்துடா. நீ ரிக்ஷா கோன்சாமி மர்மம் தானே? ஆமா சார். என்ன எப்படின்னா அங்க மாமனார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு சார். மாமனார் வீட்டுக்கா? முதல்ல மாமியார் வீட்டுக்கு அனுப்புறேன். அங்கே உங்க மாமா வந்து பாப்பான். நீ ஸ்டேஷனுக்கு போன் பண்ணு. உட்கார. முதலாளி முதலாளி, உங்க மருமகன் கஜா ராத்திரி போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு. ஏட்டு சொல்லி அனுப்பிச்சாரு, நீங்க ஜாமீன் எடுக்க வருவீங்களா? அவன் அங்கவே மாட்டினா? அது வந்து ராத்திரி கஜான கையில காசு நிறைய விளையாண்டு இருக்கு, எல்லாம் ஏத்திக்கிட்டாரு. மேப்படி விஷயத்துக்காக, பலான விஷயத்துக்காக ஒரு வீட்டு கதவை தட்டி இருக்காரு. அது இன்ஸ்பெக்டர் வீடா போச்சு. எசகு பசங்க அடிச்சு உள்ள தள்ளி விட்டாங்க. இங்க ஏமா எச்சு துப்பி வேஸ்ட் பண்ற? உன் மாமன் ஜாமீன்ல இருந்து வருவான், மொத்தமா துப்புவான் மூஞ்சில. அட பாவி, இதுக்குதான் 1000 ரூபாய் வாங்கிட்டு போனானா? இவனுக்கு போய் என் பொண்ணை கொடுக்கறதா இருந்தன. நல்ல வேலை, ஆண்டவன் 1000 ரூபாயில என் கண்ணை திறந்துட்டான். ஆண்டவன் கண்ணை திறக்கிறது இருக்கட்டும், இப்ப நான் ஏட்டு கேட்டா என்ன சொல்ல? A to Z வரைக்கும் அதே பதில் தான். அந்த கம்யூனிட்டி அந்த லாக்கப்லயே கிடக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். நல்ல காலம், நான் தப்பிச்சேன். மாறி மனசு மாத்த என்ன பண்றதே? அடட அஞ்சல, என்னம்மா, என்ன விஷயம்? எல்லாம் உங்க தொண்டர் மாரிய பத்தி தான். மாரிய பத்தியா? ஆமா, என்ன காதலிக்கிறதா சொல்லி ஏமாத்திட்டு எவ்வளவு ஒத்திய கொண்டு வந்து குடும்பம் நடத்துறாரு. இந்த லட்சணத்துல குழந்தை வேற. மாரி அப்படி செஞ்சா நம்பவே முடியலையே. அவன் ரொம்ப சாதுவாச்சே. அந்த சாதுதான் என்ன இன்னைக்கு சந்தியில கொண்டு வந்து விட்டுச்சு. அப்படியா? விசாரிக்கிறேன். விசாரிக்கிறது மட்டும் இல்ல, அவ இந்த ஏரியா விட்டே போகணும். என்னை அவரையும் சேர்த்து வைக்கணும். இல்லைன்னா என் பொண்ணு தான் இந்த ஏரியா விட்டு போகும். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத. விஷயத்தை ஏன்ட்டு சொல்லிட்டல்ல, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உன் முகத்துக்கு அழுக நல்லா இல்ல, அதை நிறுத்திட்டு வீட்டுக்கு போ. உங்களை நம்பித்தான் இருக்க. நம்பித்தானே என்ன தலைவன் ஆக்கிருக்கீங்க. உன் மாதிரி உள்ளவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதானே என் கடமை. நீ நிம்மதியா வீட்டுக்கு போ. நான் மாறிக்கிட்ட நாளைக்கு பேசிக்கிறேன். நான் வரேங்க. தைரியமா போ. கண்ணா நீ யாரடா, ஒன்ன பெத்த தாயாரடா, நீ யார் வீட்டில் பூத்த ரோசா பூ, உத்தம பத்தினி பெத்தெடுத்த சத்திய புத்திரனோ, இல்ல தப்பிதம் பண்ணிய பேர்களுக்கு தப்பி பிறந்தவனோ. கண்ணா
இருக்க வந்தது சாமிதான், சொர்க்கம் ஒண்ணு மாறிடணும் ஏழைங்க பூமிதான். மன்னவன் நீ இந்த தேசத்துக்கு மந்திரி ஆயிடணும். அந்த பொன்மன செம்மல போலவேதான் நன்மைகள் பண்ணிடணும். கண்ணா கண்ணா நீ யாரடா, உன்னை பெத்த தாயாரடா, நீ யார் வீட்டில் பூத்த ரோசா பூவோ. உத்தம பத்தினி பெத்தெடுத்த சத்திய புத்திரனும், இல்ல தப்பிதம் பண்ணிய பேர்களுக்கு தப்பி பிறந்தவனும். நீயும் நானும் ஏழு சாதி, உனக்கு என்ன விட்டாயாதானாதி. காலும் கையும் போதும் கண்ணா, உழைச்சி பார்ப்போம் வாடா நாம ஒண்ணா. பாடுபட்டா நல்லவன்னு பேரையும் வாங்கலாம், பேரை கொண்டு நீ இருக்கும் ஊரையும் வாங்கலாம். நீ வாழ நான் வாழ காலம் உண்டு, குப்பையில் நானும் தான் கண்டெடுத்த குண்டு மணிச்சரமே. இந்த குப்பத்து மன்னவன் தத்தெடுத்த அற்புத சித்திரமே. கண்ணா கண்ணா நீ யாரடா, ஒன்ன பெத்த தாயாரடா. நீ யார் வீட்டில் பூத்த ரோசா பூவோ. உத்தம பத்தினி பெத்தெடுத்த சத்திய புத்திரனும், இல்ல தப்பிதம் பண்ணிய பேர்களுக்கு தப்பி பிறந்தவனும். ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிராரிராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிராரிராரிரோ. இது வரைக்கும் எவ்வளவு பேர் எனக்கு எடுத்து சொல்லியும் நான் அதை கேட்கல. ஆனா நேத்திக்கு அந்த பொண்ணு யாரு, அஞ்சல, அவ என்கிட்ட வந்து அழுது புலம்புனதுக்கு அப்புறம் அதை கேட்காம இருக்க முடியல. அவ ஒரு உலகம் தெரியாத பொண்ணு சார். விவரம் என்னன்னு தெரிஞ்சுக்காம ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பேசிட்டு போயிட்டா. அது சரிப்பா, உனக்குன்னு அவளை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்குள்ள இன்னொருத்தைய கொண்டு வந்து வச்சிருக்கே, அது அவளுக்கு ஆத்திரம் வராது? மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க? ஒரு வீட்டுல ஆணும் பொண்ணு ஒண்ணா இருந்தா அவங்க புருஷ முன்னாடியே தான் இருக்கணுமா? அட உன்னை பத்தி எனக்கு தெரியும்பா, ஊர் மக்களுக்கு தெரிய வேணாம். ஏற்கனவே நம்ம கட்சியில ஒரே சலசலப்பு. அட ஊரு கிடக்கட்டுங்க, எவனோ ஒரு அயோக்கிய குழந்தை பெத்து பாசம் இல்லாம நடுத்தரவுல போட்டு போயிட்டான். எல்லாரும் கல்லிதான் தான் பட்டுச்சு, யாருமே தூக்கல. நான் தூக்கிட்டு வந்து வளர்க்கறேன், இது தப்புங்களா? தப்பு இல்லதான், இருந்தாலும் அது இதாங்க சாரதா, என்ன மாதிரியே ஏழை, யாருமே இல்லாத அனாதை, குழந்தை மேல பிரியப்பட்டு நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிச்சு. நான் சரின்ட்டேன். மாறி, உனக்கு கட்சியில நல்ல பேர் இருக்கு, அதை நீ கெடுத்துக்காத. பேசாம குழந்தையும் அந்த பொண்ணையும் அனாதை ஆசிரமத்துல சேர்த்துரு. முத என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு டம்ளர் மோர் சாப்பிட்டு போங்க. ஒரு பஞ்சாயத்தை பைசல் பண்ணேன்னு நான் நினைச்சேன், ஆனா அது பாதியிலே நின்னு போச்சு. கணக்க தீர்த்துட்டு வர, மோர் அப்புறம் குடிச்சுக்கிறேன். திருட்டு பசங்களா, இல்லடா இல்லடா, ஏன்டா ஓடுறீங்க? பொறுக்கி பசங்க, காத்தாட கதவை திறந்து வச்சுட்டு படுக்க முடியல, குழந்தை தூக்கிட்டு போக வந்திருக்கானுங்க. அவனுக்கு யாருன்னு எனக்கு தெரியும், பிடிச்சு நான் பேசிக்கிறேன். நீங்க போய் படுங்க. எவனா இருந்தா எனக்கு என்ன? பெரிய மனுஷனா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், பல நாளுங்க கையில் இருக்குங்கிற தைரியத்தில் இருக்கிறான். என்கிட்ட ஒண்ணு நடக்காது, என்ன ஒண்ணு அசைக்க முடியாது. குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போலான்னு நினைச்சா விட்டுருவனா? இந்த மாதிரி சிலுமசம் எல்லாம் பண்ணா பெரிய மனுஷன் பேர் எடுக்க முடியாது. ஏமா, இவன் யார மனசுல வச்சுட்டு இப்படி பேசிட்டு திரியறான்?
அடியாளங்களை வச்சு குழந்தையை கடத்திட்டு வர சொல்றது மகா கேவலம். வேணும்னா நேரா வரட்டும், ஒண்டி கொண்டி பாத்துக்கலாம். இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறான் இவனை? அப்பா உட்காருங்க. யார் என்ன கத்துனா நமக்கு என்ன? நன்றி இல்லாத கூட்டம். நீங்க பேசாம கணக்கு பாருங்க. இப்ப இல்லனாலும் ஆள் யாருன்னு எப்பாவது ஒரு நாளைக்கு தெரியும். அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். ஏய் லட்சி, டேய் கஜா, உன் ஆள்காட்டி வேலையெல்லாம் என்கிட்டயே வச்சுக்க ஆரம்பிச்சிட்டியா? நேத்து ராத்திரி யாரோ 2 பேர் என் வீட்டுக்குள்ள பூந்து குழந்தையை தூக்க முயற்சி பண்ணிருக்காங்க. யாரா அது? எவனா வந்தவன போய் கேளு. டேய் இப்ப சொல்றேன், குழந்தை மட்டும் ஏரியா விட்டு இடம் மாறிச்சு, இந்த ஏரியாவே எரியும். அதுல நீ தீஞ்சு போயிருவே. ஏய், என்ன எரிஞ்சு காஞ்சின்னு மெட்டிங்கற? எங்க கை நான் பூவா பறிச்சு என்னடா சொன்ன? மாறி, அவரை விடுங்க. வீட்டுக்கு வாங்க. குழந்தைய நான் வளர்க்கறேன், என்னமோ பண்றேன். இவனுக்கு என்ன? மாமனும் மருமகனும் சேர்ந்து என்கிட்ட விளையாட்டு காட்டுறானுங்களா? நல்ல காலம் நீ வந்துட்ட. இல்ல இவனுங்களை பீஸ் பீஸ் ஆக்கி இருப்பேன். இவனுக்கு இப்ப என்ன? நாளைக்கு நான் பேசிக்கிறேன். நீங்க கண்ட ஆளுங்களோட சண்டை போடுறதுல அர்த்தமே இல்ல. குழந்தைய யார் தூக்கிட்டு போக முயற்சி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? இனிமேலும் இந்த குழந்தை யாருங்கிறத நான் மறைச்சு வைக்கிறது தப்பு. சொல்லிடுறேன். அப்போ இந்த குழந்தை யாருன்னு உனக்கு முதல்லயே தெரியும். யாருமே இல்லாம அனாதையா இருந்த எனக்கு என் தோழி வசந்தி தான் என்னை காப்பாத்தினா. நானும் அவளும் ஒரே ஹாஸ்டல்ல ஒரே ரூம்ல தான் தங்கியிருந்தோம். என் பிரியமுள்ள சாரதா, படிப்பு முடிக்காம எதுக்காக பிரசவ ஆஸ்பத்திரியில மிட்வைஃபா சேர்ந்த? வசந்தி, 50,000 1 லட்சம் வரதட்சணையா கொடுத்து ஒருத்தருக்கு வைஃபா போறதை விட ஆஸ்பத்திரியில கொடுக்கிற 400 ரூபாய்க்கு மிட்வைஃபா போறது எவ்வளவோ. வெரி குட் வெரி குட். அது சரி, அப்படி சேர்றதுக்கு இப்ப என்ன அவசரம்? படிச்சு முடிச்சதோ இந்த வேலை கிடைக்குதோ என்னமோ, அதான் கிடைச்சதும் ஜாயின் பண்ணிட்டேன். அடி பைத்தியமே, இதுக்கு நீ அவசரப்பட்டிருக்கவே வேண்டாம். நம்ம நாட்டுல இந்த வேலை எப்ப வேணாலும் கிடைக்குமே. எப்படி சொல்ற? நம்ம ஜனங்க நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டு போறத பார்த்தா இனிமே நம்ம நாட்டுல பிரசவ ஆஸ்பத்திரிங்க தான் அதிகமா கட்டுவாங்க போல இருக்கு. ரொம்ப கரெக்ட். இந்த பர்த் கண்ட்ரோல கண்ட்ரோல் பண்றது நம்ம நாட்டுல கொஞ்சம் கஷ்டம்தான். அதனாலதான் அந்த பர்த்தே வேண்டாம்னு நான் கல்யாணம் பண்ணிக்க போறதே இல்ல. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். எவகிட்டயாவது மாட்டிக்கிட்டு நீ அவஸ்தைப்பட போற. பாக்கலாமா? பாத்துக்கிட்டே இரு. உன் முதல் பிரசவத்தை நான் தான் பாக்க போறேன். நான் கல்யாணம் வேணாம் சொல்றேன்ல, அப்புறம் என்ன பிரசவம் கிசன் பேசிட்டு இருக்கேன்? இப்படி பேசுறவங்களை நான் நிறைய பேரை பாத்திருக்கேன். முதல்ல அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஏ சாரதா, இந்த மாதிரி பேசினா எனக்கு ரொம்ப கோபம் வரும். கோபம் வந்தா என்ன செய்வீங்களா? என்ன செய்வேனா? உன்னை நிஜமா பயந்துட்டியா? சாரதா சாரதா. எக்ஸ்கியூஸ் மீ, அனுராதா ரமணன் புக்ஸ் மொத்த கலெக்ஷன் இருக்கா? ஒரு சிலது இருக்கு, பாக்கி எல்லாம் வெளியே போயிருக்கு. சிவசங்கரி நாவல்? வெட்கம் கெட்டவர்கள் மட்டும்தான் இருக்கு. சரி, அந்த வெட்கம் கெட்டவர்களை கொடுங்க. எப்படி கெட்டாங்கன்னு படிச்சு பார்க்கலாம். இந்தாங்க. ஹலோ துரை சார், சௌக்கியமா? டி சாரதா, சார் துரைக்கண்ணன்னு தலைவர், பெரிய பேச்சாளர். வணக்கம். என்ன சார் லைப்ரரி பக்கம்? மக்களை காப்பாத்துறதுக்கு பழைய தலைவர்கள் ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களான்னு பார்க்க வந்தேன். மக்களை நீங்க எங்க சார் காப்பாத்துறீங்க? அரிசி, கோதுமை, கத்திரிக்காய், டொமேட்டோ, வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் தானா விளைஞ்சு காப்பாத்துது. ஆனா மீட்டிங்ல மட்டும் நீங்க ஜனங்களை பார்த்து டேபிள குத்தி குத்தி நான் தான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வெரி குட். புத்திசாலித்தனமா பேசுற. ஆனா பேசும்போது கொஞ்சம் பொடி வச்சு பேசுற. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூ ஆர் a clever girl. பாடி போலாம். இருடி சார், அடுத்த மீட்டிங் நீ தான் சொல்லணும். ஐயோ, நான் நம்ம மீட்டிங் பத்தி கேட்கல, பப்ளிக் மீட்டிங் பத்தி கேட்டேன். ஓ அதுவா? நாளைக்கு 6:30க்கு பீச்ல இருக்கு. நான் ஒரு 9 மணிக்கு தான் வருவேன். பரவாயில்ல சார், நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உங்க பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா, உன் பேச்சும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே சார், see you. Bye. Bye. பாடி. உன் தலைவரை பத்தி புது தகவல் ஏதாவது? வசந்தி, என்னடி? யாரவன்? யாரடி அவன்? துரைக்கண்ணா. என்னமோ கல்யாணம் வேண்டாம், குழந்தை வேண்டாம், குடும்பம் வேண்டாம்னு வீராப்பு பேசிட்டு இப்படி ஏமாந்து வந்து நிக்கிறியடி. இல்லடி, அவர் என்னை ஏமாத்த மாட்டாரு.
என்ன வாழ வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் எவ்வளவு பெரிய ஆளு, ஆல் இந்தியா லெவல்ல நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து இப்படி வந்து நிக்கிறிய, என் கட்சிக்காரங்க என்ன நினைப்பாங்க? படிக்காத பொண்ணு பச்சளைய சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறா, ஹாஸ்டல் பொண்ணு, படிச்ச பொண்ணு, மருந்து மாத்திரை எல்லாம் தெரியாது. பேசாம அத கலைச்சு. கலைக்கிறதுக்கு இது ஒண்ணு கட்சி இல்ல. நல்லாவே பேசுறேன். இந்த பாரு, கலைக்காம இருக்கிறதுக்கு இது ஒண்ணு நாட்டு ஆள போற குழந்தை இல்ல. 10ஓட 11, அத்தோட இது ஒண்ணு. அப்படின்னா என்னோட பழகும் போது உன்னை தவிர வேற யாரையும் நினைக்கல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற, உன்னை வாழ வைக்கிற, அப்படி இப்படின்னு ஏராளமான வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தீங்களே, அதெல்லாம் வாக்குறுதி மட்டும்தான் நாங்க கொடுப்போம். அது உனக்கு தெரியாது? தெரிஞ்சுதான் கேக்குறேன். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஒரு வழி சொல்லுங்க. வயித்துல வளர்ற குழந்தைய அழிச்சிட்டு வா, நீ வாழ்றதுக்கு அப்புறமா நான் வழி காட்டுறேன். ஈவு இறக்கம் இல்லாத பாவி, உனக்கு எல்லாம் தலைவருங்கிற பட்டம் வேற. அட, கொடுத்தவங்களே கவலைப்படல, நீ ஏண்டி கவலைப்படுற? முதல்ல இடத்த காலி பண்ணு. எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். குடும்பம் நடத்த போறியா? என்ன செய்வ? இந்த ஊரையே கூட்டி இங்கேயே நியாயம் கேட்பேன். பெரிய தொடப்பமா வச்சு கூட்டு. இங்க ஏகப்பட்ட குப்பை இருக்கு. பெரிய கண்ணகி நியாயம் கேட்க வந்துட்டா. வாடி வழிய. நம்பிக்கையோட துரக்கண்ணு கிட்ட போன வசந்தி ஏமாற்றத்தோட திரும்பினா. தான் ஏமாந்ததை நினைச்சு கத்துனா, கதறினா. நானும் எவ்வளவோ அவளுக்கு ஆறுதல் சொன்னேன். வாழ்க்கையில ஏமாந்த அவளை என்னால சமாதானப்படுத்தவே முடியல. பட்டாம்பூச்சி போல இருந்த என் வசந்தி பட்ட மரம் போல ஆயிட்டோம். அவ பிரம்ம பிடிச்சவ போல தன் நிலைமையை நினைச்சு நொந்துகிட்டே இருந்தா. ஒரு நாள் அவ தன்னை அழிச்சுக்கவும் முயற்சி பண்ணா. நல்ல காலம், அன்னைக்கு நான் அவளை காப்பாத்திட்டேன். 5-6 மாசம் கழிச்சு வசந்தி ஒரு ஆண் குழந்தையை பெத்தெடுத்தா. சாரதா, நான் இனிமே பொழைக்க மாட்டேன். நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். வசந்தி, வேண்டாம் சாரதா, வீணா என்ன காப்பாத்த முயற்சி பண்ணாதே. எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுமா. என் குழந்தை அனாதை ஆயிடக்கூடாது. என் குழந்தைய அவர் தன் குழந்தையா ஏத்துக்கணும். செய்வியா? செய்யறேம்மா. வசந்தி, உன்னை நம்பிதான் வசந்தி. வசந்தி, என் தோழியோட கடைசி ஆசை நிறைவேற்றணுங்கிறதுக்காக அந்த துரக்கண்ண குழந்தையோட போய் பார்த்தேன். அவர் வெளிநாடு போயிருக்கிறதா சொன்னாங்க. 8-9 மாசம் கழிச்சு திரும்பி வந்தார். அவரை போய் பார்த்து இந்த குழந்தையை ஏத்துக்க சொல்லி கேட்டேன். என்ன துணிச்சல் இருந்தா ஏதோ ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து ஏன் குழந்தைன்னு சொல்லுவேன். இரக்கமில்லாம பேசாதீங்க. இது உங்களுக்கு பிறந்த குழந்தைதான். நான் பெத்த குழந்தையா? எவனோ பெத்த குழந்தைக்கு ஏன் இன்சில் போட பாக்குற? என்ன விளையாடுறிய? விளையாடல. இந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி ஊர் உலகத்துல உன்னோட குழந்தைதானே நிரூபிக்கிற பாரு. மிரட்டுறியா? மிரட்டுறது என்ன? இந்த குழந்தை உன்னதுதானே மீட்டிங் போட்டே சொல்லுவேன். நீயும் குழந்தையும் உயிரோட இருந்தாதானே மீட்டிங் போட்டு சொல்லுவேன். டேய்,
மறுபடியும் போய் நான் அந்த இடத்துல குழந்தையை தேடினேன். குழந்தைய யாரோ ஒரு ரிக்ஷாக்காரன் எடுத்துட்டு போனதா சொன்னாங்க. குழந்தையை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கும் போதுதான் உங்களை நான் கோயில்ல சந்திச்சேன். இந்த குழந்தைக்காக தான் உங்களோட நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு உங்களை விட பாதுகாப்பானவர் வேற யாருமே இருக்க முடியாதுந்தா இங்கேயே தங்கினேன். இப்படி ஒரு நயவஞ்சகனையா நான் பெரிய மனுஷனா ஏத்துக்கிட்டேன். இப்படி ஒரு அயோக்கியரையா நான் ஜனங்க கிட்ட பழக விட்டேன். இவனுக்கா என் உழைப்பு பூரா வீணாக்குனேன். இப்பவே போறேன். இந்த குழந்தைக்கு அவன் அப்பன்னு ஒத்துக்க வைக்கிறேன். துறக்கண்ணு, துறக்கண்ணு, துறக்கண்ணு. ஏய், என்னடா மரியாதை இல்லாம முழு பெயரை சொல்ற அளவுக்கு ஆளாயிட்டிய? உனக்கு மரியாதையா? உன்னை பத்தி தெரிஞ்சுக்காம, உன் உண்மையான உருவம் என்னன்னு புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் என் வாழ்க்கையவே உனக்காக வீணாக்கிட்டேன். இன்னைக்கு தான் உன்னை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய், விஷயம் என்ன நறுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு போ. இது ஒண்ணும் சரி இல்ல. நீ சத்தம் போட்டு பேசுறதுக்கு. இது பங்களா ஏரியா. இந்த மாதிரி பங்களாவில் இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் எங்கள மாதிரி ஏழைகளோட உழைப்பு இருக்கு. அதை மறந்துடாத. ஷட் அப். பாயிண்ட்க்கு வா மேன். நீ என் வீட்டுக்கு வந்தப்போ சாரதாவை பார்த்து முடிச்ச முடி எதுக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னடா உளர்ற? உணரல, உண்மையத்தான் சொல்றேன். நான் வளர்க்கிற குழந்தை சாரதாவோட சிநேகிதி வசந்திக்கு உனக்கும் பிறந்தது. மரியாதை அந்த குழந்தை ஏத்துக்க. எவனுக்கோ பிறந்த குழந்தைய என்ன ஏண்டா ஏத்துக்க சொல்ற? எவனுக்கோ பிறக்கல, உனக்கு பிறந்ததுதான். நீ வசந்திக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணதுல இருந்து அவ குழந்தைய கொல்ல முயற்சி பண்ண வரைக்கும் எல்லாத்தையும் சாரதா என்கிட்ட சொல்லிட்டான். மரியாதையா அந்த குழந்தைக்கு தகப்பனுங்கிற அந்தஸ்து கொடு. கொடுக்கலன்னா குடுக்க வைப்பேன். முடிஞ்சா செய். இப்ப போயிடு, இல்லன்னா போனாமாயிடுவ. அதுக்கு முன்னால அந்த குழந்தைய மக்கள் மத்தியில ஒண்ணுதான் ஏத்துக்க வைக்கல, நான் மாறி இல்ல. சவாரி இருந்தாதான் ரிக்ஷா ஓட்ட முடியும். ரிக்ஷா ஓட்ட சவாரி வேணுங்கிற. சவாரி இல்லாம ரிக்ஷா ஓட்ட முடியாதுன்னு சொல்றேன். அதான் சொல்ல வந்தேன். ஏப்பா, நீங்க எல்லாரும் இங்கே பர்மனண்டா உள்ளவங்களா? இல்லைங்க, ராத்திரி ஆனா அவங்க வீடுகளுக்கு போயிடுவோம். கூட்டு போகாம இங்கே குடுத்தனம் பண்ண முடியும்? நீங்க எல்லாரும் இந்த ஸ்டாண்ட்லயே உள்ளவங்களான்னு கேட்டேன். எதுக்கு சார் கேக்குறீங்க? இந்த ரிக்ஷா மாறி ஒருத்தர் இருக்கானாமே, அவனை பார்க்கணும். என்ன சார், அவன் பேர்ல எதனாவது சம்மன் வந்துக்குதா? இல்லன்னா வக்கீல் வந்து நம்ம கையில கேட்பாரு. அதான பார்த்தேன். அவன் சும்மா இருந்தாலும் அவன் வாய் சும்மா இருக்காதே. கரெக்டுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அவனுக்கு செம சொத்து வந்திருக்கு. சொத்தா? ஆமாப்பா. அது வர நீங்க கேட்ட மாதிரி. ஏப்பா, நீதான் மாறிய? ஆமா. ஏன் சார்? கொஞ்ச நாளைக்கு முன்ன நீங்க ஒரு குழந்தைய கண்டெடுத்தியா? அனாதையா கிடந்தது, நான் எடுத்துட்டு வந்தேன். அந்த குழந்தைக்கு சொந்தம்னு யாராவது வந்தா கூட நான் விசாரிக்காம கொடுக்க மாட்டாங்க. நல்லா விசாரிச்சுக்கோ. ஆனா இப்போ உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்திருக்கு. அதிர்ஷ்டமா? எனக்கா? என்னங்க சொல்றேன். சிங்கப்பூர்ல அந்த குழந்தையோட தாத்தா இருந்தாரு, இப்ப செத்துட்டாரு. ஏகப்பட்ட சொத்து, எல்லாத்துக்கும் அந்த குழந்தை தான் வாரிசு. அது குழந்தையா இருக்கிறபடினால அந்த சொத்து உரிமை கார்டியனுக்கு, அதாவது அதை காப்பாத்துறவனுக்கு. நான் தாங்க காப்பாத்திட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப சொத்து உனக்கு தான் சேரணும். அந்த உயில் என்கிட்ட தான் இருக்கு. அது விஷயமா அவங்க கூட கொஞ்சம் பேசணும். நீ என் வீட்டுக்கு வர்றியா? வர்றேங்க. வா. டேய், பாத்தீங்களா? சிங்கப்பூர் ஏகப்பட்ட சொத்து. மாறி ரிக்ஷா அதை விட்டுக்கடாசே. நான் வச்சுக்கிறேன்னே. ம், ஏறிக்குப்பா. சார், அன்னைக்கு என்ன நடிக்க கூப்பிட்டீங்க, இன்னைக்கு எனக்காக நீங்க நடிக்க வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நீ ஒரு குழந்தைக்காக இதெல்லாம் செய்யற, அதுக்கு நான் உதவி பண்றேன். இது மட்டும் இல்ல, இன்னும் உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்ன கேளு, நான் செய்யறேன். ரொம்ப சந்தோஷங்க. இதுல நீ கவலையே படாத. கண்டதெல்லாம் போட்டு மனச குழப்பிக்காத. பிரமாதமான இடம். 10 ஏக்கர் நிலம் பாக்கு கூட மாப்பிளை மாமா, புடிச்சு. மாமா, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? மாறி குழந்தை வச்சுக்கிறானே, அது அவன் குழந்தை இல்ல, அந்த பொம்பளை பிறந்த குழந்தை இல்ல. என்னது? அவங்க குழந்தை இல்லையா? ஏண்டா, அன்னைக்கு நீதானே அழுத்தி சொன்ன அவங்க குழந்தைன்னு. நான் மட்டுமா சொல்லி, நான் ஊர்ல எல்லாம் சோமாரி தான் சொன்னானுங்க. மாமா, அந்த குழந்தை பெரிய பணக்கார குழந்தையா. ஆம்பளை குழந்தை பொட்டை குழந்தை பாத்துருக்கிறேன். அது என்னடா பணக்கார குழந்தை? அட நீ ஒண்ணு மாமா, சிங்கப்பூர்ல கடலுக்கு அந்த பக்கம் சிங்கப்பூர்,
அங்க குழந்தையோட தாய் வழி தாத்தா லட்சமா சொத்தை குழந்தை மேல எழுதி வச்சுட்டு செத்துட்டாராம். ஒரு வக்கீல் வந்து சொல்றாரு, அந்த குழந்தைய யாரு வளர்க்குறாங்களோ அந்த கார்டியனுக்கு தான் அந்த சொத்தெல்லாம் சேரும்னு. நம்ம மாறி இல்ல, மாறிய கூட இட்டு போட்டாரு அந்த வக்கீலு. மாமா, அந்த சொத்தெல்லாம் மாறிக்கு தான் சேர போகுது. எனக்கு அப்பவே தெரியும்டா, அவனுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு. மாமா, புரியாம பேசாத. யாருக்கோ கிடைக்க வேண்டிய சொத்து இந்த அனாதை பையில கிடைக்கிறதா? விடக்கூடாது. ஊரை விட்டு பிழைக்க வந்த பையன் இதெல்லாம் அள்ளி போடுறதா? மாமா, அது நம்ம ஊரு குழந்தை, நம்ம ஊரு குப்பை தொட்டி. குப்பை தொட்டி, ஊரார் சொத்துக்கு ஆசைப்படுறது உன்னோடவே இருக்கட்டும். உன் பேச்ச கட்டின அந்த புள்ளைய தப்பா வர இனி அவனை பத்தி ஏதாவது பேசுன உன்னை கொன்னே போடுவேன். போடா வெளியே, போடா வெளியே. அப்பா, நான் அவரை தப்பா நினைச்சிட்டேன்ப்பா. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ கவலையே படாதம்மா. மாறி என் புள்ள மாறி. நானே நேர்ல போய் பேசி சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்துடுறேன். அப்ப அந்த மாதிரி கோடிக்கணக்கான சொத்துக்களை அடைய போறானா? அது நடக்க விடக்கூடாதுங்க. நீ சொல்லக்கூடாது. நான் யாரு, என்னுடைய அந்தஸ்து என்ன, என் செல்வாக்கு என்ன, அந்த குழந்தையும் அதனுடைய சொத்தையும் எப்படி அடையணும்னு எனக்கு தெரியும். என்ன, அந்த குழந்தை உங்களுது இல்லைன்னு சொல்லிட்டீங்களே சார். நாங்க தேவைன்னா அணைச்சுக்குவோம், தேவையில்லைன்னா அனுப்பிச்சிருவோம். ஆமா, உனக்கு ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு அக்கறை? அஞ்சல எனக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடைக்க கூடாது சார். அவன் கோடீஸ்வரனா வசதியா வாழக்கூடாது சார். உங்ககிட்ட இருக்கிற இந்த குணம் இருக்கு, இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கே அந்த குழந்தைய சொத்துக்காக என்னது நான் ஏத்துக்க போறேன். செய்யறத சீக்கிரமா செய் சார். எங்க ஏரியாவில் ஏற்கனவே உனக்கு கெட்ட பேரு, ஊர் பூரா அவன் பக்கம். பணம் வந்துச்சுன்னா கேட்கணுமா? சேரி கும்பலே அவனுக்கு ஆர்த்தி எடுக்கும் சார். மாறி, என்ன மன்னிச்சிரு. இந்த கண்ணீருக்கு என்ன கதைன்னு எனக்கு தெரியலையே. இல்லப்பா, இது உண்மையான கண்ணீர். இந்த கண்ணீருக்கு முன்னால நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். என் வீட்டுல எந்த பக்கம் பார்த்தாலும் என் குழந்தை செல்வம் என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கு. அதனாலதான்ப்பா இங்க வந்தேன். நான் செல்வத்தை விட குழந்தை செல்வம் தான் முக்கியம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இங்க வந்து செய்தி எப்பாவது கொடுத்துருப்பேன். உடையவன் கேக்குறான், கேட்டா குத்துற வேண்டியது தானே? இதே உடையவன் அன்னைக்கு இந்த உடைமை வேணான்ட்டான்டா. இன்னைக்கு சொத்து வந்ததுக்கு அப்புறம் கேட்டா என்ன கதை? ஏதாவது தில்லுமுல்லா? ஏன் நீ தில்லுமுல்லு பண்ணல? அடச்சி, சொத்து இல்லாம நடு ரோட்ல இந்த குழந்தை கடத்த எடுத்து வளர்த்தவன்டா. சொத்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா. எனக்கு எதுவுமே வேணாம், என் குழந்தை மட்டும் கிடைச்சா போதும். பிளீஸ், குழந்தைய கொடுத்துரு மாறி. மாறி, அவரு ரொம்ப பாசத்தோட அழறாரு. குழந்தைய கொடுத்துருப்பா. கொடுக்க சொல்றீங்களா? ஆமா. இந்த குழந்தைய கொடுத்துடலாமா? நல்லா பார்த்து சொல்லுங்க. குழந்தைய கொடுத்துடலாமா? நான் கொடுக்க மாட்டேன். எந்த மேடை இவங்க நம்புறாங்களோ அதே மேடை மேல ஏறி இந்த குழந்தை என்னதான்னு ஏத்துக்கிட்டா நான் கொடுக்குறேன். இங்க இருக்கிற பொதுமக்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த குழந்தை, இந்த மழலை செல்வம் என்னுடையதான்னு உங்க எல்லாரும் முன்னாடியே ஏத்துக்கிறேன். இப்படி நான் ஏத்துக்கிறதுனால என் மனைவிக்கு செஞ்ச பாவத்திலிருந்து பரிகாரம் தேடிக்கிறேன். மாறி, சோதனை செய்யாம என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு. வேணாம் சார், இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. நாளைக்கு இந்த குழந்தைக்கு உண்டான சொத்து, அதுக்குண்டான தஸ்தாவேஜ் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். தஸ்தாவேஜ் முக்கியம் இல்லப்பா, என் குழந்தை தான் எனக்கு முக்கியம். அதை கொடுத்துரு மாறி. அஞ்சல, நான் துரைக்கண்ணு வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். இந்த குழந்தைய நிஜமாவே அவன்கிட்ட கொடுத்துட போறீங்களா? நான் யார் தெரியுமா? நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். குழந்தைய கொடுத்துருவனா? இந்த குழந்தை அவன் குழந்தைதான்னு அவன் வாயாலே ஒத்துக்க வைக்க நினைச்சேன், செஞ்சுட்டேன். அப்ப இந்த சொத்து பத்திரம் இல்ல? சொத்து தானே, அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. இப்ப பத்திரம் மட்டும் அவங்கிட்ட போகுது. பாப்பா மாறி. என்ன பாக்குறீங்க? என்னப்பா மாறி, இந்த குழந்தை, சொத்து பத்திரம் இதெல்லாம் கொண்டாடுறேன்னு சொன்னேன், வெறுங்கையோட வந்திருக்க. கை மட்டும் வெறுங்கை இல்ல,
பத்திரமும் வெறும் பத்திரம் தான். என்ன சொல்ற? கொலைக்கிற நாய்க்கு எலும்பு துட்ட போட்டா கரண்டிட்டு கம்முன்னு நிக்கி. உன்ன மாதிரி மேடையில பேசுற டூப் மாஸ்டருங்க சொத்து வருதுன்னு சொன்னா எந்த பக்கம் வேணாலும் சேருவீங்க. கேளு சார், பணக்காரனா வேஷம் போட்டது, குழந்தைக்கு சொத்து இருக்குன்னு சொன்னது எல்லாமே இந்த மாரியோட செட்டப். இரு சார், எந்த குழந்தை ஒன்னது இல்லைன்னு சொன்னையோ அதே குழந்தைய மக்களுக்கு முன்னால ஒண்ணுதான் ஏத்துக்க வச்ச. இருந்தாலும் அந்த குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டேன். ஏன்னா அது அப்பம் பேர் தெரியாம வளரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு செஞ்சேன். நான் வர்றேன். நீ யார் தெரியுமா? சாதாரண ரிக்ஷா ஓட்டுற ஒரு கூலிக்கார. நான் உங்க தலையெழுத்தையே மாத்தக்கூடியவன். நான் கையசைச்சா எது வேணாலும் நடக்கும். என்ன ஏமாத்தி வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. இரு சார், இதையெல்லாம் மைக்கு வச்சு மேடை மேல பேசு. விவரம் புரியாத ஜனங்க கைய தட்டுவாங்க. இதுவரைக்கும் நீ பேசி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப நானும் பேச ஆரம்பிச்சுட்டேன். இனிமே நீ என்ன பேசினாலும் அது வெத்து பத்திரம் தான். அண்ணே அண்ணே, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்ன எங்கன்னே போயிட்டீங்க? ஏமா சார்பாவையும் குழந்தையும் துறக்க நாளுங்க தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணே. அண்ணே அண்ணே, சாரதாவும் குழந்தையே துறக்க நாளுக்கு பழைய பங்களாவை தூக்கிட்டு போறாங்க. முதலாளி முதலாளி, நீயா? என்னடா? சாரதாவும் குழந்தையும் துறக்க நாளுக்கு பழைய பங்களாவை தூக்கிட்டு போறாங்க. மாரியன் தனியா போறாரு. என்னது? மாறி தனியா போயிருக்கானா? நீ முதல்ல போய் போலீஸ் தகவல் கொடு, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி, முதலாளி. அவனுக்கு எங்க போயிருவானுங்க? அம்மா, நான் இத போயிட்டு வந்துடுறேன், நீ உள்ள போ. ஏண்டி, எப்பவோ முடிஞ்ச ஒரு பிரச்சனையை வச்சு இப்ப என்ன பழி வாங்கிட்டல்ல? எனக்கு அடிமையா கிடந்த ஒரு கூலிக்கார பயலை பயன்படுத்தி எல்லாரும் முன்னாடி என்ன தலைகுனிய வச்சுட்டல்ல? என் மானம், மரியாதை, அந்தஸ்து எல்லாத்தையும் காத்துல பறக்க வச்சுட்டல்ல? நாலு செவத்துக்குள்ள அடைச்சு வச்சுட்டு வீரம் பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? மானம் கெட்ட ஜென்மம். நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்த. உன் மானம் கெட போகுது. வாடி. எங்கடி ஓட பாக்குற? மாப்பிள, நான் வந்துட்டேன், நீ பூந்து விளையாடு.
பாவி விடாடா விடா ஓடியாங்க சார் இவங்கதான் புடிங்க போட 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 போலீஸ்காரன் வைக்கிறேன் போடு மாறி கிட்ட வராத வந்த நான் மிருகமா மாறிடுவேன் என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் இந்த குழந்தை சின்ன பின்னமாயிடும் ஏய் கான்ஸ்டபிள் ஆம்புலன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணு. மாறி உன்னை அரெஸ்ட் பண்றேன். ஏழைங்களோட இறக்கத்தை விலை கொடுத்து வாங்குற எத்தனையோ பணக்காரங்களும் துறக்கண்ணு மாதிரி எதுக்கும் துணிஞ்ச அயோக்கியன்களும் நம்மளையெல்லாம் தலையாட்டி பொம்மைகளா நினைச்சு எதுக்கும் பயன்படுத்தினானுங்களே, அதுல நான் ஒருத்தனைத்தான் கொண்டு இருக்கேன். இந்த மாதிரி எத்தனையோ பேர் இந்த நாட்டுல மலிஞ்சு கிடக்குறாங்க. அவங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு தண்டிச்சு ஏழை எளிய மக்களை எப்ப நல்லபடியா வாழ வைக்கிறாங்களோ அப்பதான் இந்த நாட்டுக்கே நல்ல காலம். மாப்பிள, நீ சொன்னதும் சரி செஞ்சதும் சரி. என் சொத்தை அழிச்சாவது உன்னை நான் வெளியே கொண்டாடுறேன். நான் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கங்க. அப்புறம் சாரதாவுக்கு இந்த குழந்தையை விட்டா வேற யாருமே இல்ல. அவளையும் உங்க குடும்பத்துல ஒருத்தியா ஏத்துக்குங்க. மாறி
மாறி வருவான் என்று இவர்களுடன் இந்த ரிக்ஷாவும் காத்திருக்கிறது.